இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
வருகிறார் காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார் காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கொஞ்சம் எல்லாம் அமரலாம். இந்த நாளில் கூட என்னை அழைத்த அருமையான தாயாருக்காகவும் அருமையான வந்திருக்கிற அனைத்து தேவ ஊழியர்களுக்கும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் ஊழியத்தின் சார்பாகவும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் கவனமாக கேட்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு எப்போதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். இரண்டாவது வாஞ்சியாக இருக்கணும். மூன்றாவது எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தையில் என்ன இருக்குதுன்னா விடுதலை இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையில் என்ன இருக்குது? விடுதலை இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, உன்னை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையிலே உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. அதாவது எத்தனை மெசேஜ் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேட்டுட்டு போயினே இருப்பீங்க. ஆனால் எப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, பிள்ளையை கூப்பிட்டு ஸ்கூலில் சேர்க்காம நீங்கள் எவ்வளோ நடத்தினாலும் பிள்ளை என்ன பண்ணாது? வளர்ச்சி அடையாது. அது கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கணும்? ஸ்கூலில் உட்கார வைத்தா தான் அதுக்கு அப்ளிகேஷன் ஃபுல்லாக பண்ணி கொடுத்து அதை என்ன பண்ணணும்? ஃபீஸ் கட்டி அதுக்கு என்ன பண்ணணும்? மாதம் மாதம் டெய்லி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டிங்கன்னா அது ஒரு நாள் என்ன பண்ணுறது? படித்து முன்னேறுது. அல்லேலூயா. சும்மா வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது கேட்ட வண்ணமாகவே போயிடும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? போதித்தார். அல்லேலூயா. மரியாள் என்ன பண்ணாங்க? அனுதினமும் இயேசுவின் பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொண்டாங்க. ஏன் உட்காந்தாங்க? அவங்க நல்ல பங்கு தெரிந்து கொள்வதுக்கு. அல்லேலூயா. நல்ல பங்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால் ஐயோ நான் வந்து ஏன் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. எல்லாமே படிக்கணும். எல்லாமே என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை அதை ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா, அதை வாசிக்கிறாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க வாழ்க்கையில் நித்திய ஜீவன் உண்டாகுது. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை வந்து ஏதோ என்னுடைய வார்த்தை கிடையாது, அம்மா நடத்துகிறாங்கல்ல, புரியுங்களா? ஆண்டோடைய வார்த்தை ஃபஸ்ட்டு அது கனப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தினா நான் உன்னை கனப்படுத்துவேன். என் வார்த்தை நீங்கள் உங்கள் வாயில் இருந்தால் எந்த சத்துரு உனக்கு விரோதமாக எழும்பவே முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய வார்த்தை எரேமியா என்ற ஒரு மனுஷனுடைய வாயில் இருந்தது. அவனுடைய இருதயம் எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாருடைய வாயில் ஆண்டுடைய வார்த்தை இருக்குதோ அவனுடைய இருதயம் எப்போ எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். புரியுங்களா? அப்படி நம்முடைய இருதயம் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா, யாரோடைய வார்த்தையில எடுத்து எங்கே வச்சுன்னுக்கிறோம்? நம்ம இருதயத்தில் வச்சுக்கிறோம். அதனால தான் பலவீனப்படுறோம், சோர்வு அடைகிறோம். எத்தனை விதமான நன்மைகள் வந்தாலும் அது நமக்கு சந்தோஷம் கொடுக்காது. சந்தோஷம் கொடுக்குற ஒரே ஒரு வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை தான். அதனால தான் யாராக இருந்தாலும், அவங்க எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், ஆண்டோட வார்த்தை எல்லா மதத்துக்காகவும் எல்லா மனுஷனுக்காக எழுதினார் ஆண்டவர். ஒரு மனுஷனுக்காக இல்லை, இந்த உலகத்தில் எல்லாமே ஆண்டவர் நேசிக்கிறார். புரியுங்களா? எல்லாமே யாருடைய பிள்ளைங்க?
கடவுளுடைய பிள்ளைங்க நம்ம. அல்லேலூயா. அதில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவங்க ரட்சிக்கப்படலை. ஒரு கூட்டம் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்டால் கடவுள் என்ன சொன்னார்? இயேசு பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு என்ன இல்லை, அங்கே இடம் இல்லாதனால நீங்கள் போய் எல்லாருக்கும் என்னை பற்றி சொல்லுங்கன்றாரு. அப்போ அந்த வார்த்தை கற்றுக்கொண்டால் தான் எல்லாருக்குமே சொல்ல முடியும். அரைக்குறையாக இருந்தால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. புரியுங்களா? நீங்கள் மற்றவர்கள் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஆண்டவரை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம எதை விதைக்கிறோமோ அப்போ நீ கற்றுக்கொள்ளனா யாருக்கும் கற்றுக்கொள்ள முடியாது, கற்றுக்கொள்ள கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் அப்ளிகேஷன் வந்து எல்லாருமே நிரப்பணும். கற்றுக்கொள்வது தான் இதுக்குள்ளே வரணும். என்னுடைய கிளாஸில் நீங்கள் வரீங்கன்னா சும்மா ஜபத்தை கற்றுக்கொள்ளணும். எப்படி ஜபிக்கணும், ஜபத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்கிறது, ஆராதனைக்கு ஒரு கிளாஸ் இருக்கிறது, அல்லேலூயா, துதிக்கு ஒரு கிளாஸ் இருக்கிறது, கீழ்ப்படியதுக்குனே ஒரு கிளாஸ் இருக்குது. புரியுங்களா? தேவனிடத்தில் எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதுக்கு என்ன இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்கிறது. அதெல்லாம் கற்றுக்கொள்ளாது எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும்? புரியுதுங்களா? ஆண்டவரிடத்துல நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்ன பண்ணுறாரு ஆண்டவரே? நமக்கு வசனத்தினால் கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. அதனால் வந்து நமக்கு இதுக்கு வந்து ஃபுல்லாக என்னுடைய நேரத்தை என்ன பண்ணி இதுக்கே கொடுக்குன்னு சொல்லலை. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 2 ஹவர் 40 நிமிஷம். எவ்வளோ? ஒரு விசுவாசிக்கு எத்தனை நிமிஷம்? 2 ஹவர் 40 நிமிஷம் தசமாகமாக கொடுக்கணும். நீங்கள் தசமாக கொடுத்துருக்கிறீங்களா? நான் 2 ஹவர் 40 நிமிஷம் ஆண்டவர் கொடுக்குற மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. 2 ஹவர் 40 நிமிஷம் அனுதினமாக என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுக்கணுமா? அப்போ தான் அவர்கிட்ட இருந்து எல்லா நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? இன்னைக்கு கொடுக்கலன்னா என்ன ஆகாது? நாங்கள் பிடிஹெச் கிளாஸ் சேர்ந்தபோது ஒரு நாளைக்கு 8 ஹவர் கொடுப்போம். எத்தனை ஹவர்? 8 ஹவர். நைட்டில் பகலில் என்ன பண்ணுவாங்க? பகலில் ஒரு 4 மணி நேரம், இரவில் 4 மணி நேரம். இப்படி கொடுத்ததுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி அநேகர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இதுக்கு நேரத்தை கொடுக்காம இது நமக்கு என்ன பண்ணாது? ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. புரியுங்களா? ஆசீர்வாதம் வந்து ஆண்டவர் இல்லையா சொல்கிறாரு? ஆண்டவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. இல்லாத வகையில் என்ன பண்ணுவார்? இருக்கிறதை போல் அடைக்கிறவர். அல்லேலூயா. உங்கள்கிட்ட என்ன இல்லையோ அது உனக்குள்ளே உருவாயிடும். என்ன உனக்கு இல்லையோ அதெல்லாம் கொடுப்பார். புரியுங்களா? ஒரு நல்ல புருஷன் ஒன்றா புருஷனை கொடுப்பார், நல்ல மனைவி வேணுன்னா மனைவி கொடுப்பார், உனக்கு நல்ல ப்ரொமோஷன் வேணால் ப்ரொமோஷன் கொடுப்பார். புரியுங்களா? உனக்கு நல்ல பிள்ளை பாக்கியம் வேணால் அதை கொடுப்பார். ஏன்னா இல்லாதவர்களே இருக்கிறதை போல் மாற்றுகிறவர். அவருக்கு வந்து உன்னை வச்சு தான் எல்லாத்தையும் உருவாக்கணும் இல்லை, உன்னை வைக்காதே உருவாக்கிடுவார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய இயேசு நம்முடைய இயேசு. புரியுங்களா? உனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். அதே அவரை நீ கேட்டால் தான் கொடுக்கணும் இல்லை. ஏன் கேட்க சொல்கிறான்னா உன் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்குறார். உன்னுடைய விருப்பம் என்ன, உன் மனதில் என்ன இருக்கிறது? அதனால் ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? இந்த வேத புத்தகத்துக்குள்ளே இருக்கிறது. உன்னுடைய எல்லா நன்மைகளும் இது உள்ள உட்காந்துருக்கிறது. உனக்கு எப்போ மரணம் சந்திக்கும், புரியுங்களா, அப்படின்னு இதில் எழுதப்பட்டிருக்கிறது. மரணம் வர்றது கூட ஆண்டு சொல்வாராம். அல்லேலூயா. மரணத்துக்கு பிறகு நீ எங்கே போக போகிறன்ட்டு அதுவும் இதில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால் இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது, தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இந்த வசனமெல்லாம் எப்படி இருக்கிறது? எப்படிமா இருக்கிறது? விடுதலையாக இருக்கிறது. விடுதலை கொடுக்கறது அந்த வசனம்லாம். இது உள்ளே இது நமக்குள்ளே போகும்போது இது தானாகவே அந்த வேலை செய்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் எல்லாமே வந்து சத்தியத்தை அறியணுன்னா, அதற்காக நேரத்தை செலவு பண்ணனா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லப் பண்ணி நீங்கள் பிடிஹெச்சோ சிடிஹெச்சோ படிக்கணும். புரியுங்களா? படிக்க தெரியாதவங்க சிடிஹெச் படிங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் தியாலஜி படிங்க. படித்தவங்க பிடிஹெச் படிங்க, பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படிங்க. ஏதாவது ஒன்று படித்து கிடிச்சு பரலோகத்தில் என்ன பண்ணுங்கள்? பொக்கிஷத்தை கொண்டு போய் சேருங்க. அல்லேலூயா. அதனால் இது வந்து படித்தவங்களுக்கு தான், படிக்காதவங்கள எல்லாமே என்ன பண்ணணும்? உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்துவங்க படிக்கணும். அல்லேலூயா. இந்த வேதத்தை படிச்சிங்கன்னா தான் இது உனக்கு ஜீவ ஊற்றா மாறும். கற்றுக்கொள்ளும் போது அதை நீங்கள் வளர்ந்துனே இருப்பீங்க. சும்மா வந்து உட்காந்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி கேட்பீங்க, மறந்துடுவீங்க, மறுபடியும் பைபிள் எடுக்க மாட்டீங்க. புரியுங்களா? நம்ம எப்படியாவது வேதத்தை கற்றுக்கொள்ளணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க நேரத்தில் அது வீட்டில் போய் ஒரு 2 ஹவர் 40 நிமிஷம் பைபிளை திறந்து நீங்கள் படிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ந்துனே வருவீங்க. அல்லேலூயா.
அதனால தான் வந்து ஆண்டவரே சொல்லி என்னிடத்தில் வந்து என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். எங்கே இருக்குது அந்த வசனம்? என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுன்ற வசனம் எங்கே இருக்குது பைபிளில்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் சொல்கிறது? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கன்ற ஒரு வசனம் இருக்குது பைபிளில். எந்த இடத்துல இருக்குது? யார் சொல்கிறது? பாருங்கள், ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அந்த மாதிரி வசனத்தை எப்பவுமே நம்ம என்ன பண்ணல, கேட்கல. அல்லேலூயா. எப்போ வசனம் கேட்டாலும் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா ஆசீர்வாதமா அப்படியே கொட்டி ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன வசனம் வந்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இருக்கு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்கள், மத்தேயுன்ற புஸ்தகம் அது இருக்குது, பைபிளில் தரங்க, ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்னிடத்தில் வந்து என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் எதுக்கு? நம்முடைய ஆவி, நம்ம சரீரத்தில் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. புரியுதுங்களா? அதில் எது முக்கியம்? ஏன் ஆத்மா முக்கியம்? ஆத்மா என்ன செய்யும்? ஒரு நாளும் அழியாது. புரியுங்களா? இரண்டாவது, ஆத்மா உள்ள என்ன செய்யணும்? இந்த ஆத்மா ஒன்லி வேதத்தை தான் அது புசிக்கும். என்ன புசிக்கும்? வேதத்தை மட்டும் தான் புசிக்கும், வேறு எதையும் அது என்ன பண்ணாது, புசிக்காது. அதனால தான் ஆத்மாவை தான் பரலோகத்துக்கு போகும். இந்த சரீரம் என்ன செய்யும்? ஏன் மண்ணுக்கு போகுது? மண்ணில் உருவாக்கப்பட்டு இது பாவம் இந்த சரீரத்தில் வந்ததுனால இந்த சரீரம் மண்ணுக்கு போகணும். அல்லேலூயா. அது இயேசு சரீரம் மண்ணுக்கு போச்சா? இல்லை. ஏன் போல? இல்லை, அது வார்த்தையின் சரீரம், நம்ம மண்ணின் சரீரம். அப்புறம் இயேசு சரீரம் என்ன சரீரம்? வார்த்தையின் சரீரம். வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. நம்ம சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. தூதர்களுடைய சரீரம் வந்து கல்லினால் உருவாக்கப்பட்டது. என்ன கல்? சுட்ட கல்லுனால. என்ன கல்? சுடாத கல் நம்ம, சுட்டக்கல் தேவ தூதர்கள். 12 விதமான கற்களினால் ஆண்டவர் கேருப்பை உண்டாக்குறார். எத்தனை கற்களினால? 12 விதமான கற்களினாலே. அதுபோல் வேதத்தை போய் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம சுடாத மண், அவன் சுட்ட மண். சுட்ட மண்ணுக்கும் சுடா மண்ணுக்கு என்ன வித்தியாசம்? சுட்ட மண் தண்ணி ஊற்றினாலும் கரையாது. சுடாத மண் என்ன செய்யும்? கரையும். அப்படின்னா என்ன சொல்கிறான் ஆண்டவர்? சுட்ட மண் வந்து எவ்வளோ சொன்னாலும் இருதயத்தை கடினமாக வச்சுப்பாங்க. வாங்க வாங்கவான்னு கூப்பிட்டுனே இருக்கணும் சர்ச்சுக்கு. அது என்ன பண்ணது? கல்லான இருதயம் மாற்றுறது. சுடாத மண்ணாக கடினமாக மாற்றிப்பாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன்னு. ஆனால் சுடாத மண் என்ன செய்யும்? உணர்வு உள்ளதாக மாறிடும். அல்லேலூயா. மறுபடியும் பிசைந்து இன்னொரு பாத்திரத்தை உருவாக்கிடலாம். சுட்ட மண்ணில் என்ன பண்ண முடியாது? அது உடைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதில் எதையும் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் தூதரை விட்டுட்டு நம்மளை தெரிஞ்சுக்கினார். என்ன செய்யிட்டாரு? தூதரை விட்டுட்டாரு. யாரை தெரிஞ்சுக்கிறாரு? மண்ணான மனுஷனை தெரிந்து கொள்கிறாரு. அப்போ நம்ம பாக்கியவான்களா? தூதரை பாக்கியவான்களா? அப்போ யோசித்து பாருங்கள். நமக்கு இவ்வளோ பெரிய ஆண்டு என்ன பண்ணி சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம சுடாத மண். அல்லேலூயா. இந்த மண்ணில் அவர் வந்து வாசம் பண்ணுறாருன்னு வசனம் இருக்குது. புரியுங்களா? அதுதான் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதே அப்படின்னு பாட்டுறாங்க. என்னன்னா, இந்த மண்ணானுக்குள்ளே ஒரு மாணிக்கம் இருக்குது. அது ஆத்மா. இந்த ஆத்மாவை மண்ணுக்காக என்ன பண்ணிடாத, விட்டுடாத. இந்த ஆத்மாவை பிடிச்சிக்கோ. ஆத்மாவில் பாவம் வராத காத்துக்கோ. ஏன்னா ஆத்மா நித்திய ஜீவன் பெறனால ஆத்மா மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கிறான். அதனால தான் ஆண்டு சொன்னார், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கற்றுக்கொண்டால். கற்றுக்கொள்ளாவிட்டால் ஆத்மா என்ன கிடைக்காது? இளைப்பாறுதல் கிடைக்காது. அல்லேலூயா. இளைப்பாறுதல்னா என்ன அர்த்தம்? இளைப்பாறுதல்னா என்ன? ரெஸ்ட்டு. அப்போ ஆத்மாவுக்கு பரலோகத்தில் என்ன இருக்குது? ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் கல்ல என்ன சொன்னார்? நீங்கள் பரலோகத்துக்குள்ளே வரும்போது என்னை என்ன செய்யுங்க?
நினைத்து கொள்ளுங்கன்னாரு. அப்போ பேரடைஸில் அவருக்கு ஒரு இடம் கிடச்சிது. யோசித்து பாருங்கள், அவனுக்கு எப்படி தெரிஞ்சது பேரடைஸ்ன்னு? பரதேசியில் வரும்போது உனக்கு என்ன இருக்குது? ஒரு இலைப்பாறுதல் ஆண்டு கொடுத்தார். யாருக்கு? கல்லனுக்கு. அல்லேலூயா. நமக்கும் இலைப்பாறு அங்கே தான் இருக்கிறது. அப்போ எப்போ இருக்குது? கற்றுக்கொள்வர்கள் தான் இலைப்பாறுதல். இயேசுக்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளாதவங்களுக்கு என்ன இல்லை? இலைப்பாறுதல் இல்லை. அதனால் நான் வந்து கற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா அவரை போல் மாற முடியாது. மாற முடியுமா? ஒரு டீச்சரு, ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை போல் மாறணும்னா என்ன செய்யணும்? டீச்சர் சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இல்லைங்க நான் வந்து கற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா அவங்க ஒரு நாள் என்ன மாற முடியாது? டீச்சரை மாறவே முடியாது. அப்போ டீச்சர் சொல்கிறது அப்படியே ஒபே பண்ணுறாங்கன்னா, அப்படியே கற்றுக்கொள்கிறாங்கன்னா ஒரு நாள் என்ன மாறிடுவாங்க? டீச்சராக மாறிடுவாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? நீ என்னத்தில் வந்து கற்றுக்கொண்டு என்னை போல் மாறிடுவேன். நீ என்னத்தை கற்றுக்கொள்ளாத சும்மா உட்காந்துன்னு இருந்தீங்கன்னா, பால் கணக்கு கரெக்டாக எழுதுவோம், பக்கத்து வீட்டில் பணம் கொடுத்தா எழுதுவோம், மீதி பேங்க்கில் பணத்தை போட்டு என்ன பண்ணுறோம்? கரெக்டாக எண்ணி வைக்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறோமா? சொல்லுங்கம்மா. ஏன் கற்றுக்கொள்ள மாட்டேன்றா? நம்ம மேலே அதுக்கு மேலே என்ன இல்லை? இந்த மண்ணான சரீரம் உலகத்தையே சிந்திக்குது. புரியுங்களா? ஆனால் உலகமே எங்கே வச்சுருக்கிறாரு? அவர் கைகளை வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. உலகம் எங்கே இருக்குதா? அவர் கைக்குள்ளே இருக்குது. புரியுங்களா? அப்போ நம்ம உலகத்தை யோசிக்காத. உலகம் எப்படி இருக்குது? பார்ப்பதுக்கு உலகம் எப்படி இருக்குது? கொஞ்சம் போய் நீங்கள் நின்று பார்த்துனீங்கன்னா, அந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா புரியுங்க. இவ்வளோ பேர் உலகத்தில் ஆண்டுக்கு அவ்வளோ பேர் கண்ணு இருக்குமா பார்க்கறது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டு துல்லியமாக பார்க்குறாராம் ஒவ்வொரு இருதயத்தை. அல்லேலூயா. அதான் எரேமியா 3 வாசிங்க, 5:3 வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். பாருங்க, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய கண் எங்கே இருக்குது? சத்தியத்தை நோக்குகின்றது. ஒருத்தருக்குள்ளே சத்தியம் தான் அதை நோக்கி பார்க்கும். புரியுங்களா? அம்மா என்ன சொன்னாங்க? சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? அப்போ உங்கள்கிட்ட சத்தியம் உள்ளே இருக்கணும். எது சேர்த்து வைக்கிறீங்களே இல்லையோ இந்த சத்தியங்களை என்ன பண்ணணும்? சேர்த்து உள்ளே வச்சுக்கணும். புரியுங்களா? அது வச்சிங்கன்னா ஆணுடைய கண் எங்கே இருக்குமா? அந்த சத்தியத்தை மேலே அவர் நோக்கமாக இருப்பாராம். புரியுங்களா? அப்போ ஆண்டு சொல்ல பாருங்க, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அப்போ கர்த்தருடைய கண்கள் யார் மேலே இருக்குது? சத்தியத்தை மேலே தான் நோக்கமாக இருக்கின்றது. அவர்களை அடிக்கிறீர். யார? இந்த சத்தியம் இல்லாத ஜனங்களை அடிக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. ஏன் நோகாது? அவங்க உணர்வில்லாத இருக்கிறாங்க. அல்லேலூயா. இரண்டாவது அவங்க எப்படி இருக்கிறாங்க? நிர்மூலமாக்குகிறார். அவங்கள ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நிர்மூலமாக்குகிறார். புத்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னது? புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். புத்தினா என்ன? இங்கிலீஷில் புத்திக்கு என்ன சொல்லுவோம்? நாலேஜ், அறிவு. என்னது புத்தின்னு கேட்டால் நாலேஜ்ன்றீங்க. விஸ்டம் என்பது ஞானம், அறிவு என்பது நாலேஜ், புத்தி என்பது அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய இங்கிலீஷ் பேசுகிறோம், ஆனால் எது தெரிஞ்சுக்கிறது இல்லை. புரிய மாட்டேதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போயிடுது. ஏன் அப்படின்னா அங்கே பாருங்க, புத்தி அவங்க என்ன பண்ணுறது இல்லையா? ஏற்றுக்கொள்றதில்லை. அல்லேலூயா. அதனால ஏற்றுக்கொள்ள என்ன ஆகுது அவங்களுக்கு? தங்கள் முகங்களை கண்மலை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம். பாருங்க, கண்மலை என்ன பண்ணிடுறாங்க? கண்மலை பார்க்கிலும் கெட்டி ஆக்குறாங்க. கண்மலை கூட அசைத்தலாம், ஆனால் அவங்கள என்ன பண்ண முடியல? அசைக்க முடியல. அப்படியே கல் மாதிரி உட்காந்துக்கிறாங்க வந்து. அல்லேலூயா. அதனால் ஆண்டு சொல்கிறாரு, திரும்புங்க அப்படின்றாரு. ஆனால் நாங்கள் திரும்ப மாட்டோம், நாங்கள் அப்படியே தான் இருப்போன்றாங்க. அப்போ ஆணுடைய கண்கள் யார் மேலே இருக்கும்? சத்தியத்து மேலே இருக்கும். சத்தியம் என்பது என்ன? வேதத்தில் ஒரு மனுஷன் வந்து கேட்குறாரு, சத்தியம் என்றால் என்ன? அது யார் கேட்டது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்ட மனுஷன் யார் பைபிளில்? யாருமா?
யார் கேட்டது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இது பைபிள் கிளாஸ். இப்போது இது யார், என்னது இது? பைபிள் கிளாஸில் தான் உட்காந்துருக்குறோம். சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு உங்களை யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பைபிளில் இது மாதிரி எழுதியிருக்குதே அப்படின்னு ஒன்று ரட்சிக்கப்படாத ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை, இப்படி சத்தியம் என்றால் என்னன்னு யார் கேட்டதுன்னு கேட்டா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? என்னடா அது, உங்கள் இயேசு பற்றி உங்களுக்கு தெரியல, அப்புறம் என்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, இயேசு ஏற்றுக்கிட்டு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. பிசாசுக்கு 4 வழி தெரியல, சொல்லி தந்துடுவோம். ஃபஸ்ட்டு உனக்கே உன்னை பற்றி என்ன பண்ண மாட்டேங்குது, தெரியல. உன் கடவுளை உன்னுடைய இயேசு பற்றி உனக்கு தெரியலன்னா மற்றவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் இயேசு நல்லா அறிஞ்சு வச்சிருந்தா தான் பிசாசு நடுவில் நுழைய முடியாது. புரியுங்களா? அவன் நீ இப்படி கேட்கறது முன்னாடி அவங்க ஒரு 4 கேள்வி உள்ளே கேட்டுறாங்க. அது பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? பதில் சொல்லாமல் வந்துடுறோம். அதனால தான் இயேசு அறிஞ்சு வச்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் யார் சொன்னதுன்னா, யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். பாருங்க என்ன கேட்டாரு? சத்தியமாவது என்ன என்றான். சத்தியமாவது என்ன என்றன்னு யார் கேட்டது? பிலாத்து. பிலாத் கேட்கிறார். பிலாத் யாரு? அந்த தேசத்தினுடைய ஜனாதிபதி. ஜனாதிபதியா? அல்லேலூயா. ஒரு தேசனுடைய ஜனாதிபதிக்கு என்ன தெரியல, சத்தியம் என்னன்னு புரியுங்களா? அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, இவர் இடத்துல எந்த குற்றமும் இல்லை, நான் என்ன பண்ணிடுறேன், விடுதலை இல்லை, நான் என்ன பண்ணேன், கையை கழுவிக்கிறேன், இவர் மேலே இருக்கிற குற்றத்தில் எனக்கு ஏன் வரணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிடுறார், ஓடி போய் அந்த நைட்டை என்ன பண்ணுறாரு, பிலாத்துடைய மனைவிக்கு தரிசனத்தில் இயேசு என்ன பண்ணுறாரு, அவர் நீதி உள்ளவர், அவர் மேலே கை வச்சிடாதே அப்படின்னு சொப்பனத்தினால வெளியே வருது. அல்லேலூயா. நம்மளால கூட யாருன்னா கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசுவார். இந்த மாதிரி அந்த அம்மா நீதிபதி நீதிமானாக இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணாதே, கையை வைக்காது அப்படின்னு ஃபஸ்ட்டாக சொல்கிறேன். நான் கை வச்சா என்ன பண்ணுறேன்? அப்போ நம்முடைய நீதி வெளியே வரணும். புரியுங்களா? நம்முடைய உண்மை வெளியே வரணும். நம்ம இயேசு யாரும் நமக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். புரியுங்களா? கேட்க கிடைக்காத சத்தியங்களை நீங்கள் அறியறீங்க. புரியுங்களா? இதெல்லாம் இந்த கேள்விக்கு பதில் பைபிளில் தான் இருக்குது. புரியுங்களா? வேறு எந்த புத்தகத்தை பார்த்து நம்ம அதை போய் படிங்க சொல்ல. நீங்கள் வேதத்தை நல்லா அறிஞ்சிங்க. புரியுங்களா? ஒரு கள்ள நோட்டை நீங்கள் அறியணும். கையில் கொடுத்த பிறகு கள்ள நோட்டை அறியனா என்ன செய்யணும்? இது கள்ள நோட்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்கள், எப்படிமா தெரியும் கள்ள நோட்டுன்னு? ரப்பாக இருக்கும், அடுத்தது மிஸ் ஆகும். ஓகே, அடுத்தது நீங்கள் யாராவது கோடு இருக்கும், கம்பி. ஓகே, வேறு யாராவது? கள்ள நோட்டு எப்படி, கள்ள நோட்டுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? நம்ம பாருங்கள், கள்ள நோட்டை எப்படி அறியணும்னா, ஒரு நல்ல நோட்டை நல்லா அறிஞ்சு வச்சுக்கணும். என்ன செய்வீங்க? சரிங்களா? ஒரு பிசாசை நல்லா அறிஞ்சு வச்சிங்கன்னா, நீங்கள் இயேசு நல்லா அறிஞ்சு வச்சிங்கன்னா பிசாசன்னு டக்குன்னு தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் இயேசு அறியாதுலன்னா பிசாசு என்ன பண்ணிவிடுவான், வஞ்சித்துருவான். கடைசி நாட்கள் என்ன பண்ணுவான், வஞ்சிக்கிற அவனுக்கு என்ன இருக்குது, ஓனாயை போல் வஞ்சித்துருவான். புரியுங்களா? நீங்கள் பைபிள்லாம் வாசிக்கவே தேவையில்லை, நீங்கள் ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்ட்டுருவான். நீங்கள் துதிப்பதே வேண்டாம். புரியுங்களா? எப்படின்னா துதிங்க, ஓடி ஓடி துதிங்கன்றுவான். அல்லேலூயா. அதனால் என்ன பண்ணுறது, வசனம் என்ன சொல்லுது? புரியுங்களா? வசனத்தை நீங்கள் அறியணும். இயேசு எதுக்கு பிறந்தான்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? நம்ம இயேசு எதுக்கு பிறந்தான்னு 37 நம்ம வாசிங்க. யோவான் 18:37 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அப்போ இயேசு எதுக்கு வந்தாரு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. அப்போ இயேசு எதுக்கு பிறந்தார் நம்ம என்ன சொல்கிறோம்? உங்கள் இயேசு எதுக்கு பிறந்தாருன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறக்கிறாரு. புரியுங்களா? சத்தியத்தை குறித்து என்ன பண்ணணுமா? சாட்சி கொடுக்கணும். சத்தியம்னா என்ன? சத்தியம் யாருமே கிடையாது, இயேசு மட்டும் தான் சத்தியம். அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியம் யார்? அதான் சாட்சி கொடுக்குறாரு. என்ன சாட்சி கொடுக்குறாரு? எல்லாமே அழிஞ்சிடும், ஆனால் சத்தியம் ஒரு நாள் அழியாது.
அல்லேலூயா. நான் இந்த உலகத்துக்கு ஏன் பிறந்தேன்னா இந்த சத்தியத்தை குறித்து என்ன பண்ணோம்? சாட்சி கொடுக்கணும். அப்போ இந்த சத்தியத்தை யார் சாட்சி கொடுப்பாங்க? யாருமா சாட்சி கொடுப்பாங்க? அங்கே சொல்லுங்க, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அவன் தான் சாட்சி கொடுப்பான். அப்போது நீ சத்தியவானா மாறிட்டியான்னு கேட்டால் நான் மாறவே இல்லை. புரியுங்களா? அவருக்கு நம்ம என்ன மாறிடணும்? சத்தியவானா மாறணும். அல்லேலூயா. அப்போ ஏன் மாறணும்? சத்தியவானா இருந்தால் தான் என்ன கொடுக்க முடியும்? சாட்சி கொடுக்க முடியும், சத்தம் கேட்க முடியும். பாருங்கள், அங்கே சொல்லார் ஆண்டவர், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்போ நீங்கள் என்ன இருக்கணும்? அப்போ சத்தியவான் எப்போ நம்ம மாறுறோம்? நீங்கள் சத்தியத்தை கேட்க கேட்க கேட்கனா மாறிடுறீங்க, சத்தியவனாக மாறுறீங்க என்று அங்கே வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3 யோவான் 4ஆம் வசனம். 3 யோவான் 4ஆம் வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பாருங்க, நம்ம எதெல்லாம் நடக்கணுமா? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். இப்போ நம்ம எல்லாம் சத்தியத்தில் நடந்தா என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாமே எதில் நடக்கணும்? ஃபஸ்ட்டு சத்தியத்தில் நடக்கணும். அவன் தான் சத்தியவானாக மாற முடியும். புரியுங்களா? நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கலை அப்படின்னா நீங்கள் வரைகள் போகவே முடியாது. ஏன்னா நமக்கு சத்தியத்தை கேட்பதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு? நம்ம என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு? இந்த தேவனுடைய ஆலயத்தை கொடுத்துருக்கிறாரு, இங்கே உட்காந்து கற்றுக்கொடுக்கிறதுக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் எழுதுவதுக்கு டைம் கொடுத்துருக்கிறாரு, காலத்தை கொடுக்குறாரு, வருஷத்தை கொடுக்குறாரு. ஒரு 10 வருஷம் ஆலயத்தில் உட்காந்துங்கன்னு அவருடைய சத்தியத்தை நீங்கள் அறியாதிருந்தால் விடுதலை இல்லாத இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போது விடுதலை ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சத்தியத்திலே நடக்கணும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற போதும். அப்போ ஃபஸ்ட்டு சத்தியத்தில் நடக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும் பாருங்கள், 8ஆம் வசனம் சொல்லுது. அதிலேயே ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, நம்ம ரெண்டாவது என்ன இருக்கணும்? சத்தியத்திற்கு உடன் வேலையாக இருக்கணும். இயேசுக்கு என்ன வேலையாக இருக்கணும்? அவருக்கு உடன் வேலையாக செய்யணும். அப்போ தான் அவன் சத்தியவான்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு சத்தியத்தில் நடக்கணும். ரெண்டாவது சத்தியத்துக்கு உடன் வேலையாக இருக்கணும். புரியுங்களா? யாராவது நீங்கள் ஆண்டருக்கு வேலைக்காரனா இருந்தால் உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஏசு எங்கேப்பா போயிருக்கிறாருன்னா, நான் என்னை பற்றி கேளுங்க, அவர் பற்றி எது கேட்குறீங்க? எனக்கு இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ ஏசு எங்கே இருக்கிறான்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? உங்கள் ஏசு எங்கே இருக்கிறான்னு உங்களை கேட்குறாங்க ஒருத்தர் வந்து, நீங்கள் என்ன சொல்வீங்க? நம்ம சொல்லுவீங்க அப்படின்னு வசனம் காட்டுமான்றாங்க. இல்லை, அந்த வசனம் எடுத்து சொல்லணும்ல. சொல்லுங்கம்மா. இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்று என்ன பண்ணியிருக்கணும்? வசனம் எங்கே இருக்குது பைபிளில்? 14:23. ஆமாம், ஐயா சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நான் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ இயேசு என்ன பண்ணுவாரு? வாசம் பண்ணணும். அப்போ இயேசு வாசம் பண்ணுகிறாரே இல்லையா? என்கிட்ட தான் இருக்கிறார் இயேசு. அப்போ இயேசு உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும்? இயேசு போலே பேசணும். புரியுங்களா? இயேசு போலே வாழணும். இயேசு எப்படி வாழ்ந்தார்? பொய் சொல்லாத வாழ்ந்தார். இயேசு உனக்குள்ளே வச்சுக்கின்னு போய் பேசக்கூடாதுல்ல. போய் பேசினாவும் இயேசு அமைதியாகிடுவார். அப்போ இயேசு போலே பேசணும், இயேசு போலே வாழணும், இயேசு போலே நடக்கணும், இயேசு போலே உட்காரணும், இயேசு போலே உடுத்தணும், இயேசு போலே சாப்பிட்ணும், இயேசு போலே என்ன பண்ணணும்? தாழ்மையாக இருக்கணும், சகித்து கொள்ளணும், விட்டு கொடுக்கணும், அன்பாக இருக்கணும், எல்லாரும் அரவணிக்கணும். இப்படி தானே இயேசு சைட்டு போனார். அதை கேட்பான் உங்ககிட்ட. அப்போ இயேசு உனக்குள்ளே இருக்கிறான்னா அந்த ஆக்டிவிட்டி வந்துடணும்.
இயேசு உள்ளே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாது. புரியுங்களா? தப்பான காரியங்களை செய்யக்கூடாது. மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது? அவங்க நல்லா இல்லை, இவங்க சரி கிடையாது, அவன் மோசமானவன் அப்படின்னு நம்மளே நியாயத்திருக்கக்கூடாது. அப்போ இயேசு உள்ளேருந்து அப்படியே சொன்னார். அவர் என்ன சொன்னார்? எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு அப்படின்னு நீங்கள் அந்த அளவு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். நம்மளே எப்படி இருக்கிறோம்? இலைப்பாறு இல்லாத இருக்கிறோம். ஏன் இலைப்பாறு? கற்றுக்கொள்ளலை. அடுத்து என்ன சொல்கிற? என்னத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அவரை போல மாற முடியும். புரியுங்களா? அவரை போல பேசணும், அவரை போல ஜனங்களை பார்க்கணும். அல்லேலூயா. அந்த எண்ணம் வந்தால் தான். அப்போது எப்போ வரும்? அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிரப்ப நிரப்ப அவரை போலேயே வரணும். அந்த சத்தியங்கள் நமக்குள்ளே வர வர என்ன பண்ணுறோம்? அவரை போலே மாறிடுறோம். புரியுதுங்களா? உலகத்தினுடைய வார்த்தைக்கு நம்ம இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது. இது நமக்குள்ளே உருவாக்கும் இயேசுவை. அல்லேலூயா. இயேசு நமக்குள்ளே வந்து உருவாக்கப்படுறாரு. புரியுங்களா? நமக்குள்ளே நம்முடைய ஆத்மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. புரியுங்களா? இந்த ஆத்மா உள்ளான மனிதன் மறுரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்படணும். புரியுங்களா? உலக சுபாவம் நம்மளை விட்டு மறையணும், நம்ம சுபாவங்கள் நம்ம விட்டு மறையணும். கிறிஸ்துவின் சுபாவம் என்ன பண்ணணும்? நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே பெருகினே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு சுபாவம் வரணும், ஆணுடைய சுபாவம். அல்லேலூயா. ஆணுடைய சுபாவத்தில் நீங்கள் வளர்ந்துனே வந்து பாருங்கள். புரியுதுங்களா? அதுக்கு பிறகு நீங்களே இயேசு போலே காட்சி அளிப்பீங்க. நீங்கள் இயேசுவாக இருக்க மாட்டீங்க, ஆனால் இயேசு போல் என்ன பண்ணுவீங்க? காட்சி அளிப்போம். எப்படின்னா மற்றவங்க பார்க்கும்போது நீங்கள் பேசும்போதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. புரியுங்களா? அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லுவாங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லும் போதே எனக்கு ஏதோ ஒரு விடுதலை ஆன மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. புரியுதுங்களா? அந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு வந்துடுறாரு. அது முதல் கற்றுக்கொள்கிறது தான் முதல் பாயிண்ட்டு. புரியுங்களா? நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும், பிரயாசம் எடுக்கணும், அதுக்காக பயிற்சி எடுக்கணும். என்ன எடுக்கணும்? முயற்சி, பயிற்சி, பிரயாசம். புரியுங்களா? முயற்சி இல்லாமல், பயிற்சி இல்லாமல், பிரயாசம் இல்லாததா அதை நம்ம என்ன பண்ண முடியாது? கற்றுக்கொள்ள முடியாது. வெறுமையான பாத்திரமாக மாறிடுவோம் கடைசி நேரத்தில். எழுதி கொடுத்தவரை கேட்பார், என் இடத்துல வந்து கற்றுக்கொண்டியா, கேட்டியா, எனக்கு பைபிள்லாம் படிக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முழங்கால் படிக்கிட்டு ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் பைபிள் ஒன்று ஜெபம் பண்ணிங்களா? ஆண்டவரே எனக்கு வந்து பைபிளே படிக்க தெரியல, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரன்னா ஏசு என்ன பண்ணுவார்? உனக்கு என்ன ப்ராப்ளம் அதை கேட்கணும். ஏன்னா எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குதுன்னா பைபிளில் தான் இருக்குது. உன்னுடைய எல்லா நன்மைகளும் பைபிளுக்குள்ளே வச்சிட்டாரு. புரியுங்களா? அப்போ எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ளனா இந்த வேதத்தில் தான் இருக்கிறது. புரியுங்களா? இயேசு எங்கே இருக்கிறான்னு கேட்டால் ஒன்று உனக்குள்ளே வரான்னா எப்படி உள்ளே வந்தார்? இந்த வார்த்தையை உள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்க 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 இயேசு உள்ளே உருவாகிறார். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் தேடி வாசிக்கிறேன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? சொல்லுங்கம்மா. 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம். 3 அதிகாரம் வாசிக்கிறேன், கரங்களை உயர்த்துங்க. 2 அதிகாரம், 1 அதிகாரம், டெய்லி 1 அதிகாரம். தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை என்ன பண்ண நீங்கள்? ஏன் வாசிக்கணும்? சத்தியவானாக மாறணும், உடன் வேலையாக மாறணும். புரியுதுங்களா? அவர் சத்தியத்தின்படி நடக்கணும். அப்போ அவரை போல் வாழணும்னா இதை அறியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இது நமக்குள்ளே என்ன பண்ணுறது? உருவாக்கினே வரும். சும்மா ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் அப்படியே வந்து உட்காருவீங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு நீங்கள் வசனத்தை கேட்க 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 ஜெபம் அப்படியே பொங்கி வரும். முழங்கால் படிட்டால் 10 நாள் கூட சாப்பாடு இல்லாத உட்காந்து ஜெபம் பண்ணிப்பீங்க. ஏன்னா அதுக்கு தேவையான பலன் நமக்கு என்ன பண்ணுது? வசனத்துலேருந்து வந்துடுது. இந்த வசனத்துக்குள்ளேயே ஆவியானவர் இருக்கிறாரு, இந்த வசனத்துக்குள்ளே இயேசு இருக்கிறாரு, இந்த வசனத்துக்குள்ளே பிதா இருக்கிறாரு. அல்லேலூயா. அது போய் உள்ளே உருவாக்குது. புரியுங்களா? டாக்டர் ஒன்று எழுதுகிறாரு, ஒரு மாத்திரை எழுதி உங்ககிட்ட கொடுத்தா அதை கொண்டு போய் எங்கே காட்டுறோம்? கரெக்டாக அந்த மாத்திரை மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கணக்கு? அந்த டாக்டர் எழுதினதை அவங்க ஏன் எடுக்கிறாங்கன்னா, அவர் உங்களுக்குள்ளே என்ன வியாதிக்குன்னு மாத்திரை என்ன பண்ணார்? எழுதியிருக்கிறாரு. அங்கே கரெக்டாக போய் அதை வாங்குறீங்க. ஆனால் அதை காட்டிலையும் விசேஷமானது என்னது? அவனுடைய வார்த்தை. நம்ம மறுரூபத்துக்கு இதில் எழுதியிருக்குது.
இந்த வார்த்தை கரெக்டாக இருந்தால் தான் மறுரூபம் வாங்க முடியும். புரியுங்களா? அதனால தான் இதுக்கு வந்து பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை. பைபிள் படித்துக்கு என்ன பண்ண தேவையில்லை. அப்போஸ்தலர் 4:13 என்ன சொல்லுது பாருங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்னவா இருந்தாங்க? ஒன்று படிப்பறிவு இல்லாதவர்கள், இரண்டாவது பேதமை உள்ளவர்கள். புரியுங்களா? ரெண்டு குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்குது. ஒன்று அவர்கள் படிப்பறியாதவர்கள், இரண்டாவது பேதமை உள்ளவர்கள். ஆனால் அவங்க பேசுகிற தைரியம் பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க ஜனங்க. புரியுங்களா? பயப்படுறாங்களா இல்லையா? மக்களெல்லாம் பயப்படுறாங்க. அவங்க அப்படியேப்பட்ட இயேசு பற்றி அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் பாருங்க. அவங்க யார் கூட இருந்தாங்க? இயேசுவுடனே கூட. இப்போ இயேசு நம்ம கூட இருக்கிறாரு இல்லையா? எங்கே இருக்கிறார் இயேசு? இல்லை, இந்த வேதம் தான் இயேசு. இது உன்னோடு கூட இருந்தால் அவரை போல நீ இருக்கிறாய். இதுக்கு நேரத்தை கொடுக்காம இது ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் படிக்கிற புத்தகம் கிடையாது. இது அனுதினமும், புரியுங்களா? அனுதினமும் இந்த வசனத்தை என்ன பண்ணணும்? நீ வாசிக்கணும். அனுதினம் இதை தேடணும். அனுதினம் இதை ஆராய்ந்து பார்க்கணும். அனுதினம் இதை ஆராய்ந்து பார்த்ததில் தியானிக்கணும். அனுதினம் இதை என்ன செய்யணும்? சம்பாஷிக்கணும். அனுதினம் இதை என்ன பண்ணணும்? ஞாபகப்படுத்தினே இருக்கணும். இது மனக்கண்களை திறக்கக்கூடிய சாவி இதில் இருக்குது. புரியுங்களா? அதனால்தான் நீ இதுக்கு மேலே உனக்கு ஒரு அக்கறை இருக்கணும். ஐயோ, நான் வந்து பேதமை உள்ளவன், நான் படிக்கலை ஸ்கூலில், ஆனாலும் இதை எடுத்து நீ கையில் வச்சு ஜெபம் பண்ணி உன் மேலே ஆவியனை இறங்கி வருவார். அப்போது நீ தானாகவே படிப்ப. அல்லேலூயா. அப்போ தானாகவே படிக்கிற இந்த புத்தகம் எப்படி வந்து இயேசு உன்னோடு கூட இருக்கிறாரு. அப்போ வேதம் தான் உன்னோடு கூட இருக்குதுன்னா இதுக்கு நீ நேரத்தை கொடுத்தனா இது உன்னை என்ன பண்ணும்? பாதுகாக்கும். புரியுங்களா? உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியலனா தான் பிசாசு என்ன பண்ணுறான்? வஞ்சித்தர்றான். அல்லேலூயா. கடைசி காலத்தில், கொடிய காலத்தில், புரியுங்களா? இப்பொழுது இருக்கிற உலகத்தில் கடைசி காலம் மட்டும் இல்லை, இது கொடிய காலம். எப்போது என்ன நடக்குன்னு யாருக்குமே. அப்படி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இயேசு போலே வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. இதுக்கு நேரத்தை கொடுக்கலாம் வாழ முடியாது. சொல்கிறதுனால செய்ய முடியாது, அதை செய்கையில் காட்டணும். அல்லேலூயா. இதற்காக உங்கள் நேரத்தை என்ன செய்யணும்? செலவு பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். இது வரைக்கும் நீங்கள் யாரும் ஃபோன் பண்ணி இந்த அதிகாரத்தை எப்படி வாசிங்கன்னு என்கிட்ட கேட்டதே இல்லை. அல்லேலூயா. யாராவது கேட்டிங்களா? அப்போன்னா அர்த்தம் இதில் என்ன தெரியுது? சொல்லுங்கள். ஏசு எங்கன்னா தொந்தரவு சொல்லிக்கிறாரா? நீ வந்து என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொன்னார். கேளுங்கள் அப்போது. அது மாதிரி ஏசு என்ன சொல்கிறாரு? அவரை போல் உருவாக்கின தேவ ஊழியர்களை வைத்திருக்கிறார். நம்ம கற்றுக்கொள்ளணும். எதோ கேட்டு எதோ தெரிஞ்சுக்கிறது பெருசு இல்லை. இதை கேட்டு தெரிஞ்சிங்கன்னா இதில் ஒரு விடுதலை கிடைக்குது. அல்லேலூயா. உன் வாழ்க்கை 30 வருஷத்தில் நீ அனுபவிக்கின்ற ஆசீர்வாதங்களை 3 வருஷத்தில் ஆரம்பமாகிடும். புரியுங்களா? இயேசு ஒருத்தருக்கு ஏன் ஆசீர்வாதத்தை லேட் பண்ணுறாரு, ஒருத்தருக்கு ஏன் குயிக்காக தராருன்னா அவங்களுடைய இந்த வேதத்தை அறிகிற அறிவில் தான். இதை நீ அறியாமல் உட்காந்துதான் அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? தள்ளிக்கினே போவோம். ஏன் அப்படின்னா அவனுக்கு எந்த திசையிலேருந்து வரும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்களுக்கு புறக்கணிச்சுனே இருப்பேன். புரியுங்களா? கரெக்டான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளனா இது நீ அறியும் போது கரெக்டாக என்ன பண்ணுற? ஓ, இங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது நமக்கு தெரிஞ்சிருது. புரியுங்களா? அதனால தான் ஆசீர்வாதம் சில விசுவாசிங்க பார்த்தோன்னா 10 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை 25 வருஷமாக போயின்னு இருக்கும். அல்லேலூயா. இப்படி நாள் கடந்துனே போவோம். புரியுங்களா? போதா இல்லைங்களா? நல்லா சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாம பல்லெல்லாம் போன பிறகு எல்லாம் வந்து நம்ம கையில் என்ன பிரயோஜனம்? அந்த நேரத்தில் ஆசீர்வாதம் பொங்கி வருது, என்ன பண்ண முடியாது? ஏன்னா சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, பல்லே கிடையாது. அந்த நேரத்தில் உனக்கு ஆசீர்வாதம் பொங்கிடும். அதை முன்னேற்றத்தில் அனுபவிப்பாங்க. புரியுங்களா? அந்த நேரத்துக்கு உனக்கு என்ன பண்ண முடியாது?
அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அதன் காலத்தில் நான் பண்ண உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ இதுக்கு நேரத்தை முதல்ல கொடுத்து பாரு, அதன் காலத்தை கரெக்டாக கிடைக்கும். புரியுங்களா? சொல்கிறாரு பாருங்க, சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும். யாரு செய்வதெல்லாம் வாய்க்கும்? இரவும் பகலும் தியானமாக இருக்கிறவங்க தான். இதோடைய கேள்வி எங்கே இருக்குதுன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்கிறது வந்து அவன் எப்போ செய்வதெல்லாம் வாய்க்குன்னா சங்கீதம் 1:2 ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:2 அவங்க பிடிக்காமல் வெறும் சங்கீதம் 1:3 பிடிச்சிக்கின்னு இதை வச்சு ஜெபம் பண்ணால் கூட நடக்காது. ஆண்டவர் சொன்ன சங்கீதம் 1:2 கொண்டு போவார். ஏன்னா ஆசீர்வாதம் 1:3. ஆனால் என்ன பண்ணுவார்? 1:2 ஃபாலோ பண்ணுப்பான்னுவார். அதை நமக்கு சொல்லி தந்தே இருப்பார். உனக்கு ஆசீர்வாதம் வேணும்பா, இந்த மாதம் உனக்கு ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழணும், இந்த மாதம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், இந்த மாதம் வந்து உனக்கு உன் வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா 1:2 வாணுவார். ஏன்னா நீ ஜெபம் பண்ணியிருக்கிற. அப்போ ஜெபம் ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. அப்போ 1:2 எங்கேருந்து வரும்? நீங்கள் 1 வச்சு ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவரே என்ன பண்ணுங்க, செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரு. கேட்டவர் என்ன பண்ணுறாரு? இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க. இப்போ 1:3 வந்து நான் செய்வதெல்லாம் வாய்க்க நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. இந்த 1:3 எப்போ நிறைவேறுனா நீ ஜெபம் பண்ணிட்டீங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ 1:2 நிறைவேற்றணும்ல, 1:2 தான் நிறைவேற்ற வேலை. இந்த 1:2க்கு என்ன பண்ணுவார்? பாஸ்டர் மாட்ட ஆண்டு பேசுவார். இந்த மாதிரி வந்து இந்த மாதம் 1:3 நிறைவேறணும், அதுக்கு 1:2 கடைப்பிடிக்கிறதுக்கு அந்த ஊழியக்காரன் அழைச்சிடுவா. அப்போ 1:2 நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அவன் இரவு பகலை அது தியானம் பண்ணுங்கணும். நீங்கள் இரவு பகல் தியானம் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த 3 வேலை நடக்கும். நீங்கள் 1:2 விட்டுட்டு மறுபடியும் ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, என்னை நான் செய்வதெல்லாம் வாய்க்கிறேன்னா செய்வதெல்லாம் வாய்க்கிறது தான் 1:2. இரவு பகல் என்ன பண்ணதை தியானம் பண்ணோம். அப்போ தியானம் பண்ணனா எப்படின்னு கற்றுத்தருவோம். அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. 1:3 நமக்கு வரன்றதுக்காக வெறும் அந்த வசனத்தை மட்டும் வச்சுருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. குழந்தை ஒவ்வொன்று அழுது உடனே அதுக்கு என்ன வேணும்னு அப்படின்னு யாருக்கு தெரியும்? அது மாதிரி நம்ம அழுது ஜெபம் பண்ணுறோம். அப்போ அவர் யாருக்கு தெரியும்? தகப்பனுக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணுன்னு. ஸோ அது இல்லைங்க, குழந்தை ஒவ்வொன்று அழுதுன்னு சொல்லிவிட்டு ரோட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு அப்போ பசி தீருமா? தீராது. புரியுதுங்களா? இல்லை போகிறவங்களாம் கூப்பிட்டு எதுக்கு எதனா உதவி செய்யணும், குழந்தைக்காக உதவி செய்யணும் சொன்ன முடியுமா? அது அழுதுதான் இருக்குது. ஏன்னா அதுக்கு பசி, அதுக்கு பால் வேணும் அப்படின்னு எங்கே போனோம்? தாய் உடனே என்ன பண்ண பால் கொடுத்துட்றாங்க. அப்போது ஆண்டு என்ன பண்ணணும்? நீ அழத்துக்கு பால் கொடுக்கணுன்னா ஆண்டு என்ன பண்ணுறாரு? வசனமாக பாலை கொடுக்குவா அப்படின்றாரு. அல்லேலூயா. என்கிட்ட திருவசனமாக ஞான பாலுக்குது, அதை என்ன பண்ணுங்க, அதை தியானம் பண்ணால் அதை குடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வளர்றீங்க. அப்போ ஆசீர்வாதம் தானே வருது. புரியுங்களா? எல்லாமே எப்படி நிபந்தனைகள் மூலமாக வச்சுருக்கிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? நிபந்தனை. அப்படின்னா நிபந்தனை என்ன அப்படின்னா இந்த வசனத்தை இதை நிறைவேற்றும் போது அது கிடைக்கும். 1:2 நிறைவேற்றினா 3 தானாக வந்துடுது. 1:2 நீ நிறைவேற்ற மாட்டேன்ற, அப்போ எது நடக்கும்? 3வது நடக்க என்ன நடக்கும்? இல்லை, 1:3 படி நீங்கள் 1:2 படி வாழலை, 1:2 படி நீங்கள் முயற்சி பண்ணல அப்படின்னா அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா 1:1 நிறைவேறினே இருக்கும். வாசிங்க, அது புரிஞ்சிச்சு. 1:1 துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், அப்போ துன்மார்க்கனுக்கு ஆலோசனை கொடுப்பான். அடுத்தது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், அப்போ பாழிவிலே நிற்க வச்சிடுவார். பரியாசக்காரர் உட்காரம் பரியாசக்காரன் வந்து உங்கள்கிட்ட உட்காந்துப்பான். ஏன் அப்படின்னா 1:2 நிறைவேற்றாது இருக்கனால. புரியுங்களா? 1:1 கரெக்டாக வந்து இப்போ சாசனை பண்ணால் நம்மளை ஏதாவது ஒரு வழியில் என்ன பண்ணுவான்? துன்மார்க்கம் வந்து நமக்குள்ள மோதினே இருப்பான். அப்போ துன்மார்க்கன் என்பது ஆத்மாவுக்கு எடுக்கிறவன், பரியாசக்காரன் நம்முடைய ஆவியை எடுக்கிறவன், பாவி நம்ம சரீரத்துக்கு எடுக்கிறவன். அல்லேலூயா. துன்மார்க்கன் எங்கேருந்து வரானா, துன்மார்க்கன் ஆன்டி கிறிஸ்து, அதாவது அந்தி கிறிஸ்துக்கிட்டேருந்து வரான். அந்த ஆவி வருது. துன்மார்க்கன் ஆத்மாவுக்கு எடுப்பான். புரியுதுங்களா? பாவி சரீரத்துக்கு எடுப்பான்.
பரியாசக்காரன் நம்ம ஆவியை கெடுத்துருவான். எப்படி ஆவியை கெடுப்பானா பரியாசக்காரன்? இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டு சும்மா சொன்னாங்க அப்படின்வாங்க. என்னது கிண்டல் கேள்வி தான் பண்ணார். பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார், அது நமக்குள்ளே போய் என்ன பண்ணுது, பலவீனப்படுத்தும். இது மாதிரி ஏன் சொன்னேன்னு கேட்டால் சும்மா சொன்னேன்னுவாங்க. பரியாசக்காரன் சொல்லிட்டு என்ன சொல்லுவான், சும்மா சொன்னான்னு அர்த்தம். உடனே வேதனைப்படுத்திட்டேன், சொல்லாத வார்த்தை சொல்லிவிட்டேன். அப்போ பரியாசகன் நிறைய உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுங்களா? துன்மார்க்கன் ஆத்மாவுக்கு எடுக்கணும்னா துன்மார்க்கன் எங்கேருந்து உருவாகிறான்னா, துன்மார்க்கன் வந்து எப்பவுமே அந்தி கிறிஸ்துக்கிட்டேருந்து எடுத்துன்னு வருவான் வார்த்தைகளை. இயேசுக்கு விரோதமான காரியங்களை கொண்டு வந்து உள்ளே புகுத்துருவான். இயேசுக்கு என்னென்ன வந்து எதிர்ப்பு இருக்குன்னா அதை அந்தி கிறிஸ்து தான் செய்வான். அந்தி கிறிஸ்துவோடைய வேலை என்ன, இயேசுவே மாறாக வேலை செய்வான். அதை ஆத்மாவுக்கு எடுத்து விட்டுருவான். புரியுங்களா? பாவி எங்கேருந்து வருவான், வலு சர்ப்பத்தின் ஆவி, அதுதான் பாவி. அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி வந்து உன் சரீரத்துக்கு எடுத்துனே இருக்கும். விபச்சாரம் பண்ண வைப்பான், வேசுதனம் பண்ண வைப்பான், சூதாட்டம் பண்ண வைப்பான், அதை பண்ணி இதை பண்ணுன்னு சரீரத்தில் நடக்கிற வேலையெல்லாம் அவன் செய்வான். யார் செய்யுது? வலு சர்ப்பம். வலு சர்ப்பத்தின் ஆவி தான் இந்த பாவிக்குள்ளே இருக்குது. புரியுங்களா? அடுத்த என்ன சொல்கிறாரு, பரியாசக்காரன் கள்ளத்திற்கரசன் ஆவி. என்ன ஆவி? ஆமாம், கள்ளத்திற்கரசன் ஆவி என்ன சொல்லும்? ஏமா கள்ளத்திற்கரசன் ஆவி என்ன சொல்லும்? நீங்கள் போய் அங்கே ஜபத்துக்கு நிற்ப, அவன் சொல்லுவாங்க நாளைக்கு என்ன பண்ணோம், நீ 2 குழந்தை பெற்று எடுத்துருவான்ருவாங்க. நீங்கள் சொல்லுங்க நான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகி 4 பிள்ளைங்க ஆயிடுச்சு அப்படின்ட்டு யாரும் கல்யாணம் கூட பண்ணிட்டுருந்தீங்க. அப்போ கள்ளத்திற்கரசனுடைய வேலை என்ன? போய் கிளி ஜோஷம் பார்க்கறது. புரியுங்களா? இது கள்ளத்திற்கரசி. டக்குன்னு அவனை போன எடுக்கிற அட்டையில் உனக்கு என்ன உண்டாகும், பெரிய ஆசீர்வாதம் வரணுவான். புரியுதுங்களா? உனக்கு என்ன வரும், நீ பெரிய ஆள் ஆக போகிறன்னு. ஆனால் அவனே என்ன ஆகலை, கிளி ஜோசிக்காரன். அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது தான், உங்களை மோசம் பண்ணுறான். அல்லேலூயா. அப்போ இந்த 3 ஆவிகள் எப்போவுமே சுற்றி தெரிஞ்சுனே இருக்கும். எத்தனை ஆவி? 3 ஆவி. இதுக்கு எதிராக நிற்கிறதா எது? சங்கீதம் 1:2 எடுத்துக்கின்னு இரவு பகலம் பண்ணினே இருந்தால் துன்மார்க்கன் உங்கள்கிட்ட வர மாட்டான். அந்த ஆவி உங்கள்கிட்ட வராது. பாவின் ஆவி உங்கள்கிட்ட வராது. பரியாசக்குற அந்த ஆவி வராது. இந்த 3 ஆவி உங்கள்கிட்ட வராது தடுக்கிறது எது? 1-2 தான். புரியுங்களா? அதனால தான் நான் 2000 ரட்சிக்கப்பட்டு இது வரைக்கும் இந்த 3 ஆவி வராதபடி தடுத்துன்னு இருக்கிறது. புரியுங்களா? ஏன் அப்படின்னா இதுக்கு நிறைய நேரத்தை கொடுக்கறதுனால, புரியுங்களா, அதில் தான் அவன் முயற்சி பண்ணி பார்த்தான். இந்த மனுஷன் என்ன பண்ண முடியல, எதெல்லாம் தள்ளலான்னு நினச்சோட தள்ள முடியல. ஏன் அப்படின்னா பண ஆசை, இல்லை பெண் ஆசை, இல்லை உலக ஆசை, இல்லை மண் ஆசை, இல்லை பெருமை என்ற வார்த்தை, பெருமை, இதெல்லாம் தள்ளுவான்னு முயற்சி பண்ணுவான். நமக்கு இதெல்லாம் தெரியும், அவன் ரூட்டு தெரியும், அவன் எங்கேருந்து வருவான், எப்படி வருவான், சிந்தனை வடிவம் வருவான். புரியுங்களா? இன்னொரு மனுஷன் மூலியமாக வருவான், எப்படினாலும் அவன் வருவான். அந்த வார்த்தையை போட்ட பிறகு நமக்கு என்ன தெரியுது, பக்கத்து வீட்டில் ரசம் செய்தால் என்ன தெரியும்? எப்படி தெரியுது? இல்லை எப்படி தெரியும் உங்களுக்கு ரசம்தான்னு? எப்படி உனக்கு அந்த ரசம் வாசனை தெரியுதுன்னா, ஏற்கனவே நீங்கள் ரசம் செய்திருக்கிறீங்க. இப்போ ஒரு வெள்ளைக்காரன் வரான், பக்கத்தில் உள்ள ரசம் வாசனை வருது, அவன் என்ன சொல்லுவார்? தெரியாது, ஏன்னா அது பயிற்சி இல்லை. புரியுதுங்களா? பயிற்சியெல்லாம் டக்குன்னு அது மாதிரி பிசாசு வந்து பேசுனா, நம்ம ஏற்கனவே ஆண்டோர் வாரத்தில் பயிற்சி இருக்கிறதுனால அவன் என்ன பேசி டக்குன்னு நமக்கு தெரியும். எப்படி ரசத்தை கண்டுபிடிச்சிடுவோம். அல்லேலூயா. அப்போ இதில் யோசிக்கணும். 2வது வந்து உன் பக்கத்தில் யாராவது உட்காந்தாங்கன்னா, உன் பக்கத்தில் பஸ்ஸில் ஏறுறீங்க, உன் பக்கத்தில் ஒருத்தர் உட்காடுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள என்ன ஆவிக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சொல்லுங்க, கேளுங்க. இல்லை, அதாவது ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்தாவே அவனுக்குள்ளே எந்த ஆவி, நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க போயிட்டு, எப்பவுமே நீங்கள் ஜபாவியில் இருக்கிறீங்க, போன பிறகு நீங்கள் உட்காந்த பிறகு, புரியுங்களா, உங்களுக்குள்ளே வந்து டக்குன்னு ஒரு மறிக்கணும்னு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ பக்கத்தில் யார் இருக்கிறது? மரணத்தின் ஆவி அவங்க மேலே இருக்குது. அது உன்னை டச் பண்ணும். புரியுங்களா? நீங்கள் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஆவி உங்களை மவுண்ட் ஆகிடும். அதனால தான் இயேசு நாமத்தினால நம்ம ஆவியிலே கடைந்து கொள்ளணும். நீங்கள் உட்காந்துனே இருப்பீங்க, ஆவியிலே பேச முடியும். புரியுங்களா? அப்போ நீ கடைந்து கொள்ளணும். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நாம் உட்காந்துனால இப்படிப்பட்ட சிந்தனை வரல. இப்போ ஏன் இது வந்ததுன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி திருடுற மாதிரி என்ன வந்தால்
அப்போ உட்காரும் போதே தெரிஞ்சிடும் அவங்க மேலே விபச்சாரம் என்ன வரும். எப்படி பக்கத்தில் ரசத்தை கண்டுபிடிக்கிறீங்களோ அதுமாரி பக்கத்தில் உட்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இயேசுக்கிட்ட வரதுக்கு முன்னாடி அவங்க பேசுறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, இயேசு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ளே என்ன ஆவி இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னு இவன் எல்லா ஆவியும் அவருக்கு தெரியும், எல்லா வார்த்தையும் கற்றுத்தேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யார்கிட்ட போனாலும் எப்படி கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அமைதியாக இருந்தாவே வீட்டுக்குள்ளே யார் வந்துக்கிறாங்க தெரியும். சமாதானமாக இருந்தால் வீடு வந்துக்கிறவர் அவங்களே சமாதானம் ஆவி இருக்குது. புரியுங்களா. அவங்களுக்குள்ள வேறு ஆவி இருந்தால் அதுவும் காட்டி கொடுத்துரும். நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணியிருந்தா தான், அந்த ரூட்டில் போயிருந்தால் தான் தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன தெரியாது, அங்கே நடக்குது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாரு, அவங்கள அறிந்து கொள்ளுங்கன்னா வார்த்தையில் வசனத்தில் சத்தியம் நம்மக்கிட்ட இருக்கணும். சும்மா போய் மற்றவங்களை என்ன பண்ண முடியாது. அவங்களுக்குள்ளே என்ன ஓடிக்கொண்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்வார் ஆண்டவர். புரியுங்களா. அதனால் வேதத்தை கற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 1:2 கரெக்டாக அது வந்து சென்டர் வசனம். சங்கீதம் 1:2 தான் முழு வேதத்தை சுற்றி வர்றது. புரியுங்களா. அந்த 1:2 ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க முழு வேதத்தை தியானம் பண்ணிடுவாங்க. 1:1 இருக்கிறாங்கன்னா அவங்க உலகத்தில் இருக்கிற ஆவியோடு கனெக்ட் இருப்பாங்க. எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, உலகத்தோட கனெக்டில் இருப்பாங்க. அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் உலகத்தோட கனெக்ட் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பைபிளுக்குள்ளே இடம் கொடுக்கல, வேதத்துக்கு முக்கியம் கொடுக்கல. எது முக்கியம்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம், பிசாசு வஞ்சித்து கொண்டு இருக்கிறான், உன்னை ஏதோ ஒரு பாவத்தில் தள்ள போகிறான். அப்போ வேதம் வந்து கர்த்தர் கொடுத்த இருதயம், அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் யாரை பார்த்து சொன்னார் ஆண்டவர். ஏன் சொன்னார், அவன் 1:2 நின்னான், அவன் தான் எழுதுறான். அப்போ அதனால தான் வேதத்தின்படி என் இருதயத்துக்கு ஏற்றவனா அவன் இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணினான். புரியுதுங்களா. அப்போ அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது, ஆண்டோடைய இருதயத்தை போல மாறிச்சான். இயேசுவா சாட்சி விடுவார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் யார், தாவீது. புரியுதுங்களா. தாவீது எங்கேருந்து காப்பி அடித்தார், தாவீது இந்த வசனத்தை எங்கேருந்து காப்பி அடித்தார். இரவும் பகலும் தியானம் பண்ணி யாரை பார்த்து காப்பி அடித்தாத்தானே அது மாதிரி வரும். அவன் எங்கே காப்பி அடித்தானா, இயேசுவா 1:7 என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கனா எங்கே கற்றுக்கினாரு இயேசுவா. தாவீது யாரை காப்பி வச்சிட்டாரு, இயேசுவா காப்பி வச்சிட்டாரு. புரியுங்களா. இயேசுவா யாரை பார்த்து காப்படிக்கிறாரு, மோசே. ஈசாக்கை பார்த்து காப்பி அடித்தார். ஈசாக்கை தான் எப்பவுமே என்ன பண்ணுவார், மாலை நேரத்தில் போய் என்ன பண்ணுவார், ஈசாக்கு மாலை நேரத்தில் போய் என்ன பண்ணுவார், தியானம் பண்ணுவார். புரியுங்களா. ஈசாக்கு தியானம் பண்ணதுனால தான் அவனுடைய இருதயம் எப்படி இருந்ததான், இயேசு போல பரிசுத்தமாக இருந்ததுதான். புரியுங்களா. அதனால வந்து என்ன கேட்டார் ஆண்டவர், உன் ஈசாக்கு எனக்கு என்ன பண்ணு, ஒருத்தர் பலி செலுத்தினா அவங்க பரிசுத்தமாக இருந்தால் தான் பலி செலுத்த முடியும், எந்த தழும்புகள் இல்லாமல். புரியுங்களா. ஆண்டவர் ஒருத்தர் பலி கேட்டால் எப்படி இருக்கும் அந்த பலி, ஒரு ஆடு பலி செலுத்தினா எப்படி இருக்கும், நொண்டியாக இருந்தால் பலி செலுத்த சொன்னாரா. அப்போ அந்த ஒரு ஆடே பழுதற்றா இருந்தால் தான் என்ன பண்ணும், ஆட்டுக்கு ஆத்மா இல்லை, அதுவே பழுதற்றா இருக்குன்னு கேட்டால், ஒரு மனுஷனுக்கு பலி கேட்டால் அந்த ஆத்மா எப்படி இருந்திருக்கணும், நம்ம ஜீவ பலியை நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஆத்மா எப்படி இருக்குது, ஜீவ பலியை எப்போ ஒப்பு கொடுப்பீங்க, ஜீவ பலியாக நம்மளை அர்ப்பணிக்கணும்னா, ஜீவ பலியாக நம்ம ஆண்டுகிட்ட போனோன்னா நம்முடைய ஆத்மாவை ஆவியை சரித்து என்ன பண்ணோம், ஒரு ஜீவ பலியாய், அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு வருவதுக்கு இன்னும் வளர வேண்டியது வேதம் தான் வளர்த்து கொண்டு வரும். புரியுங்களா. புரியுதுங்க சொன்னது. அந்த எல்லைக்கு வருவனா இதை என்ன பண்ணோம், இரவும் பகலமாக என்ன பண்ணோம், தியானித்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. தியானித்து கொண்டு இருப்பாயாக, அப்போது நீ உன் வழியை வாய்க்க
வாய்க்க பண்ணுவாய். வழியை வாய்க்க பண்ணுவாய். உன் வழியை வாய்க்க பண்ணுனா இதை இரவு பகல் என்ன பண்ணு, உன் வழியே உனக்கு தப்பான காரியத்தை கொண்டு போகுதுன்னா அப்போ நீங்கள் என்ன எங்கே இருக்கிற, தியானத்தில் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் தலை பிரச்சனைக்கு வருது. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனையாக வருதுன்னா வழி சரியில்லை. அதனால தான் பிசாசு உள்ளே போந்து என்ன பண்ணிடுறான், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தள்ளி போட்டதுக்கு காரணம்னா கரெக்டான இடத்துக்கு வருவீங்க, அங்கே வந்து பிசாசு உங்களை என்ன பண்ணுவான், திசை திருப்பிட்டுருவான். புரியுங்களா? அப்போ அந்த திசைக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் கரெக்டான ரூட். ஏன் உன் வழியை கரெக்டாக வாய்க்க பண்ணணுன்னா நீ கரெக்டாக தியானம் பண்ணினே இரு. இந்த வசனம் உங்கள்கிட்ட பேசினே இருக்கும். ஏன்னா இந்த வசனுக்கு உயிர் இருக்குது. இயேசு உயிரோடு இருக்கிறார். எழுதினவர் உயிராக இருக்கனால வசனம் உயிராக இருக்கும். உயிராக இருக்கனால இந்த வசனம் எல்லா வேலையும் செய்திடும். அல்லேலூயா. அதனால் என்ன சொல்கிறாரு, அப்போது புத்திமானாகும். அப்போ எப்போ புத்தி வருது, தியானிக்கு போத்தா புத்தி வருது. புரியுங்களா? புத்தி சும்மா வருமா, புத்தி சும்மா வருமாம்மா? சும்மாலாம் வராது. அல்லேலூயா. அது சும்மா புத்தினா எல்லா புத்தியும் வரணும். புரியுங்களா? இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன இருக்குது, புத்தி இல்லாத என்ன பண்ணுறாங்க, எண்ணெய் இல்லாத இருக்கிறாங்க, அபிஷேகம் இல்லாத இருக்கிறாங்க. புத்தி உள்ள கன்னிகைன்னு சொல்கிறாரு, புத்தி இல்லாத கன்னிகை சொல்கிறாரு. புத்தி உள்ளவர்களிடத்தில் எண்ணெய் இருந்தது, புத்தி இல்லாத இடத்துல தான் இல்லை, எண்ணெய் இல்லை. புரியுங்களா? அப்படின்னா அபிஷேகம் இல்லை. புரியுங்க? நிறைய பேர்கிட்ட இங்கே அபிஷேகம் இல்லை. அதனால தான் என்ன பண்ண முடியாது, ஏசு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கினே இருக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் நாவில் பரியாசம் இருக்கக்கூடாது. நீங்கள் யாராவது பரியாசம் பண்ணிட்டீங்கன்னா பரியாசம் ஆவி உன் மேலே வந்துடுது. அது பிறகு என்ன பண்ணாது, ஆவியான ஒன்று விட்டு அமைதியாகிடுவார். புரியுங்களா? அதனால தான் யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, ரெண்டு விதத்தில் பேசக்கூடாது. புரியுங்களா? பரியாசமாக கிண்டல் கேலி பண்ணக்கூடாது, வீண் சிரிப்பு வரக்கூடாது. புரியுங்களா? மற்றவங்களுக்கு முன்பாக ஞானமாய் பேசணும், புத்தியாய் பேசணும். புரியுங்களா? அப்போ தான் என்ன பண்ண, தெளிந்த புத்தி உனக்கு என்ன பண்ணுவார், பிசாசன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் யாரே வகை தேடி திரிகிறான். நீயும் என்ன பண்ண, புத்தியுள்ள தெளிந்த புத்தியாரு. அல்லேலூயா. புத்தி இருக்குது, ஆனால் என்ன பண்ண மாட்டேது, தெளிந்த புத்தி இல்லை. சிலவங்களுக்கு தெளிவு இல்லை அதில். அப்போ இந்த வேதம் வந்து நீ கற்றுக்கொள்ளணும்னா இதை இரவும் பகலமாக என்ன செய், தியானித்து கொண்டே இரு. தியானம்னா என்னன்னு, தியானத்துக்கு 3 படி இருக்கிறது. எத்தனை படி? என்னென்ன படி? 1 சிந்திக்கணும், 2வது யோசிக்கணும், 3வது சொல்லுங்கம்மா நினைக்கணும். அல்லேலூயா. வசனத்தை என்ன செய்யணும், உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அதையே சிந்திக்கணும், அதையே யோசிக்கணும், அதையே நீங்கள் நினைக்கணும். அல்லேலூயா. என் நினைவு ஏன் இல்லை அப்படின்னா, அவர் வசனம் ஊட்ட இல்லாதனால நினைவுகள் அல்லன்றாரு. அவர் நினைவு எப்போ மாறும், அவரை பற்றி யோசிச்சுன்னு வந்தால் அவர் நினைவு வரும். அவரை விட்டுட்டு எதோ யோசிச்சுன்னு வந்தால் என்ன பண்ணாது, நினைச்சுன்னு வந்தால் வருமா? அப்போ அவருடைய நினைவு உனக்குள்ளே வரணும்னா அவரே வசனத்தை நினைக்கணும். அதுதான் தியானமாக மாறுகிறது. ஏன்னா தியானம் எங்கே வரணும், எங்கே செய்யணும் தியானம்? தியானம் எந்த இடத்துல செய்யணும்? ஆவியில் செய்யணுமா, ஆத்மாவில் செய்யணுமா, இருதயத்தில் செய்யணுமா, சரீரத்தில் செய்யணுமா, கிரியில் செய்யணுமா, நடையில் செய்யணுமா, மைண்டில் செய்யணும். அடுத்தது நீங்கள் எப்படி தெரியுது உங்களுக்கு இருதயன்னு? சொல்லணும். எது நீங்கள் சொல்கிறீங்களோ அது சொல்ல பற்றி வசனம் சொல்லணும். தியானம் எங்கே செய்யணும்னா சங்கீதம் 39:3 சொல்கிறாரு, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். ஆவினால் என்ன பண்ணாரு, விண்ணப்பம் செய்தேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அனல் கொள்ளணும். எப்பவுமே இருதயம் எப்படி இருக்கணும், அடுப்பு அனலாக இருந்தால் என்ன பண்ணோம், எப்பவுமே அடுப்பு அனலாக இருந்தால் என்னம்மா நடக்கும்? இல்லை, அனலா இருந்தா சூடாவே இருக்கும், எந்த கற்பாம்பூச்சி பக்கத்தில் வராது. உங்கள் இருதயம் அனலாக இருந்தால் சாத்தானுடைய சின்ன சின்ன காரியங்கள் உள்ளே வராது. புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணி, இருதயம் எப்படி இருக்குது, அணைஞ்சு கெடுக்கிறதுனால, அனல் இல்லாததுனால தான் எல்லா ஆவியும் உள்ளே வந்துடுது.
அப்படின்னா அது இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? அனல் கொண்டிருக்கணும். ஆமாம். அப்போ அனல் தான் என்ன செய்யணும்? வசனம் உள்ளே இருக்கணும். அப்போ தான் அனல் இருக்கும். புரியுங்களா? அப்போ ஏன் இருதயம் அனலாக இருக்கணும்? இல்லை, அனலாக இருக்கும் அதை விட்டுருங்க. இப்போ அனலாக வந்து ஒன்று அது கொஞ்சம் சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து அதை தான் அவன் பாவத்திற்கும் அவன் எத்தனை வர முடியாது. இப்போ அனலாக இருந்தால் தான் அடுத்தது அது அக்னி எழும்பும். அதை சொல்ல வரேன். அனலாக இருந்ததுனால் நான் தியானிக்கில் அக்னி மூண்டது. அப்போ வசனத்தை சிந்திக்கிறீங்க. இருதயத்தில் தானே இருக்கும், சிந்தனை இருக்கிறது. ஃபஸ்ட்டு நினைவு சொன்னேன். இருதயத்தில் இப்போ உங்கள் சிந்தனை எப்படி இருக்கணும்? இருதயத்தில் ஆண்டோடைய வசனத்தை வச்சு சிந்தித்தீங்கன்னா அது கிறிஸ்துவ சிந்தையாக மாறுது. 1 கொரிந்தியர் 2:16 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இப்போ நமக்கு யாருடைய சிந்தை இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ கிறிஸ்துடைய வார்த்தை உள்ளந்தா கிறிஸ்துவ சிந்தை உண்டாயிடும். அப்போ கிறிஸ்துடைய வார்த்தையே உள்ளனா என்ன பண்ண முடியாது? நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு போய் இருதயத்தில் வச்சு அதை சிந்தித்துக்கினே இருக்கணும். அப்போ தான் அனல் எழும்பும். நீங்கள் யாரையோ சிந்திக்கிறீங்க, அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஒரு மரணத்தை அதிகமாக சிந்தித்தா அவங்களுக்கு மரணம் வரும். ஒரு வியாதி அதிகமாக சிந்தித்தா வியாதி வரும். ஒரு வறுமை அதிகமாக சிந்தித்திருந்தா வறுமை வந்துடும். ஒரு பெண்ணை அதிகமாக சிந்தித்தா அந்த பெண் உள்ளே வந்துடும். ஒரு ஆண் அதிகமாக சிந்தித்திருந்தா அந்த ஆண் உள்ளே வந்துடும். ஒரு பணத்தை அதிகமாக சிந்தித்தா பண ஆசை உள்ளே வருது. இப்படி எதை சிந்திக்கிறாயோ அதான் உள்ளே வரும். புரியுங்களா? எதுக்கு நீ மொக்கம் கொடுக்குறியோ அதான் வரும். அல்லேலூயா. அப்போ அந்த கிறிஸ்து சிந்தை உள்ளே இருக்கிற வரைக்கும் பிசாசு எல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் பாருங்கள் 8:8 நான் சொல்லுது பாருங்கள். ரோமர் 8:7 வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்போ பாருங்க, மாம்ச சிந்தை என்ன சிந்தை? அது 6 சொல்லுது பாருங்க. சிந்தை மரணம். அப்போ மாம்ச சிந்தை என்ன பண்ணுது? மரணம். பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆத்மாவுக்கு மரணம் வந்துடுது. ஆல்ரெடி சரீரம் வந்து என்ன பண்ணுது? மறிக்க போகுது. ஆனால் ஆத்மாவுக்கு மரணம் எப்போ வரணும்? இந்த மாம்சத்தை நீ சிந்தித்தே இருந்தீங்கன்னா எப்போ சாப்பிடணும், தூங்கணும், அப்புறம் குளிக்கணும், அப்புறம் உலகத்தில் காரியங்களாம் வந்து அந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போகணும், இதுவே சிந்திக்கக்கூடாது. எப்பவுமே கிறிஸ்து சிந்தை இருதயத்திலேயே ஆண்டவர் மட்டும் தான் வச்சுக்கணும். வெளியே வந்து நீ வேலைக்கு போய்க்கோ, சாப்பிட்டுக்கோ, அதாவது டைம் என்ன பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. அதெல்லாம் சிந்தித்து பேசுவாங்க. சில பார்த்து நான் பிரியாணி சாப்பிட்டேன், அதை கொடுத்து 8 ஹவர் உட்காந்து என்ன பண்ண பேசினுப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு போனேன், அங்கே அந்த ஒரு பீஸ் வச்சாங்க, கொஞ்சம் வச்சாங்க, எனக்கு பெருசாக வந்தது. இதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் அந்த வீணான சிந்தனை. புரியுங்களா? சாப்பிட்டதை வச்சு என்ன பண்ணக்கூடாது அதிகமாக. யாராவது உங்கள்கிட்ட வந்து 5 நிமிஷம் வந்து மாம்ச சிந்தை குறித்து பேசுகிறாங்க, மாம்சத்துக்கு பேசுகிறாங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ண, ஃபோன் வந்துக்குது, நான் போய் நகரணும். அல்லையா? நான் சொல்லலாம் டக்குன்னு அவங்ககிட்ட வெளியே வந்துடணும். நீங்கள் சொல்லுங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா மாம்ச சிந்தை ஏற்றிட்டு போயிடுவாங்க. அல்லையா? ஒரு குடும்பத்தை குறித்தோ ஒரு மனுஷனை குறித்தோ தேவையில்லாத ஒரு வேலையை குறித்தோ தேவையில்லாத காரியங்கள் குறித்து நிறைய என்ன பண்ணக்கூடாது. ஒரு கேள்வி பதில் சொல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது அதிகமாக, அதை பேசக்கூடாது. ஏன்னா அங்கே மாம்ச சிந்தை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுங்க? அதனால் உங்கள் ஆத்மா நீ அழுகுப்படுத்திக்கிற. என்கிட்ட யாராவது பேசுனாங்க நான் உலகத்தை குறித்து 1 நிமிஷம் பேசணுன்னா பேச போகிறான்னு தெரியும். உடனே என்ன சொல்லுவேன், இது பேசாதுன்னு நான் ஒரு வசனத்தை பேச ஆரம்பிச்சிடுவேன். அவர் உடனே வசனத்தில் என்ன பண்ணுவார், வசனத்தை பேச ஆரம்பிச்ச வரைக்கும் அவர் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் நிறுத்திடுவார். கேட்டால் அவர் வளருவார். எத்தனையோ ஊழியக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்க கஷ்டமாக இருக்கிற நேரத்தில், கவலைப்படுற நேரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக 1 மணி கூட ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு 4 வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை பேசுவோம். அவர் அதை வச்சு ஒரு 10 ஊழியம் செய்து நிற்பார். அவரே சொல்லுவார், உங்கள்கிட்ட நான் ஒரு ரொம்ப பலவீனமாய் போகிற நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிட்டு போயிடுவேன். அது என்னை அவ்வளோ ஊழியத்துக்கு தட்டி எடுப்புது. புரியுது? ஏன் சொல்ல வரோன்னா, நம்ம எப்பவுமே எதை கொடுக்குறோம், சத்தியத்தை பேசுகிறோம். உங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளே அந்த சத்தியம் இருந்தால் உனக்கு ஃபோன் அடிச்சு கேட்கும் போது நீ சத்தியத்தை பேசணும். அவங்கள தட்டி எழுப்பணும் மேலே. சொல்கிறீங்களா? சிலங்க பார்த்தீங்கன்னா வீடு எரிஞ்சுன்னு இருக்கும், தண்ணி ஊற்றுனா என்ன பண்ணுறாங்க, பெட்ரோல் ஊற்றிட்டு போயிடுவாங்க. புரியுங்களா? சில குடும்பத்தில் கஷ்டம் வந்திருக்கும்,
அந்த கஷ்டத்தை அவங்ககிட்ட சொன்னால் அதை வாங்காமல் அந்த கஷ்டத்து மேலே ரெண்டு பேர் தப்பான காரியத்தை அவங்க மேலே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி. புரியுங்களா? நமக்கு அந்த வேலை கிடையாது. ஜெபம் பண்ணுறேங்க, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நானும் ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால படிக்கிறேன். உங்கள் தேவைகளை கத்த சந்திப்பார், மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார். நீ பயப்படாதீங்க. மறுபடியும் உன் பலவீனம் பலனாக மாற்றுவார். உன்னுடைய குறைகளை நிறைவாக மாற்றுவார். உன் கண்ணீரை துடைப்பார். நான் கொஞ்ச நாள் நான் ஜெபம் பண்ணுறேன், நீ ஏன் கவலைப்படுற? இயேசு உயிரோடு இருக்கிறார். மறுபடியும் கட்டி எழுப்புவார். உன் பிள்ளை கட்டி எழுப்புவார். நீ விழுந்தாலும் எழுந்து நிற்பாய். புரியுங்க? அப்படி நீங்கள் ஒரு 4 வார்த்தை என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி பலப்படுத்திடணும். புரியுங்களா? அவங்கள உட்கார வச்சுக்கின்னு உங்கள் கஷ்டத்தை சொல்லக்கூடாது. சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கஷ்டத்தை சொல்ல வந்தானா இவங்க கஷ்டத்தை எடுத்து அவங்க. அதனால் என்னன்னா, தேவனுடைய வசனத்தில் இரம்பகல் என்ன பண்ணணும்? இதுக்கு நேரத்தை கொடுக்கணும். புரியுங்களா? உட்காந்து கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கூட வசனத்தை எடுத்து வச்சுக்கின்னு என்ன தான் பேசுகிறாரு வசனம், ஒரு அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க, அது கொஞ்ச நேரம் வாசிங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தில் என்னை குறித்து என்ன பேசுங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். மகளே பயப்படாதே, மகனே தைரியமாக இரு, நான் உன்னை உயர்த்த போகிறேன் அப்படின்னு வசனம் கரெக்டாக பேசிடுவார். ஏன்னா நீ எடுக்கிற வசனங்கள் கர்த்தரே கொடுப்பார். அந்த பேஜை அவரே ஓப்பன் பண்ண சொல்லுவார். புரியுங்களா? நீங்கள் அது எதிர்பார்த்தது காட்டில் அதிகமாக செய்வார் ஆண்டவர். ஏன்னா உனக்கு உன் நம்பிக்கை எல்லாம் அவர் மேலே ஆயிடுச்சு, உன் விசுவாசம் அவர் மேலே வந்தாச்சு. இப்போ உன்னுடைய வழியை காட்டுவார் ஆண்டவர், ரூட்டை காட்டுவார். இதெல்லாம் எதுக்கு? நான் இப்போ நம்ம வந்து சும்மா நடத்தலை, நம்ம ஆவியில் வளர்ந்து வருவதுக்காகவும் நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள், அது உள்ளே வர்றதுக்காக தான். ஒன்று நீங்கள் வளர்ந்துக்காத அது வராது. அதனால் நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோ, நீ வளர்ந்துக்கோ. நீ ஃபஸ்ட்டு இதுக்காக என்ன பண்ணிக்கோ, தியானம்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்கே தியானிக்கணும்னு கேட்டால் இருதயத்தில். எப்படி தியானிக்கணும்? சிந்தனையில், அப்புறம் நினைவில். அப்போ வசனத்தை நினைக்கணும், அப்புறம் சிந்திக்கணும், அப்புறம் வசனத்தை என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அல்லேலூயா. அவர்களுடைய வசனத்தை யோசித்துனே இருந்தீங்கன்னா உனக்கு என்ன பண்ணணும்? அந்த யோசனையே வரும். கிறிஸ்துவின் யோசனை உனக்குள்ள வருது, கிறிஸ்து சிந்தை உனக்குள்ள வருது, கிறிஸ்து நினைவு உனக்குள்ள வருது. இது 3 உனக்குள்ள வரும்போது கட்டுத்தானாகவும் உடையுது. நீ உடைக்க தேவையில்ல, அது தானாக உடையும். புரியுங்களா? அதனால தான் தியானன்றது அந்த பேரை ஏன் வச்சார் ஆண்டவர். உலக தியானம் வேறு, மனுஷன் தியானம் வேறு, ஆனால் தேவ தியானம் வேறு. வேதத்தின்படி தியானிக்கணும். புரியுங்களா? அதனால தான் ஏசாயா 38:18 கூட நாம் வாசிக்கிறோம். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குடியில இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. யாரெல்லாம் தியானிக்க மாட்டாங்க? இல்லைங்கம்மா, யார் சத்தியத்தை தியானிப்பதில்லைன்னா குழியில் இறங்குறவங்க. அதாவது அந்த பெட்டியில் வச்சுட்டாங்கன்னா பாடியை கொண்டு போய் அவங்களாம் என்ன பண்ண முடியாது. அப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ண முடியாது? தியானிக்க முடியாது. ஏன் தியானிக்க முடியாது? அவங்களுக்குள்ள உயிர் இல்லை, அவங்களுக்குள்ள மூச்சு இல்லை, அவங்களுக்குள்ள பிராணம் இல்லை, அவங்களுக்குள்ள சுவாசம் இல்லை. அவங்க பேச முடியாது, அவங்க சொல்ல முடியாது, அவங்களால என்ன பண்ண முடியாது? எழுந்து உட்கார முடியாது. இப்போது கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது? அவங்களுடைய முடிவு வந்தாச்சு. இப்போ அவங்க குழியில் இறங்க போகிறாங்க. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, குழியில் போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கோ, பெட்டியில் வச்சிருக்கு பைபிள் உள்ளே வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ண, குழிக்கு ஒரு நாள் குழிக்கு போக போகிறோம். அந்த குழிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணோம்? இப்போ நல்லா தியானித்துக்கணும். புரியுங்களா? இந்த சரீரத்திலே தியானம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் ஆத்மா உள்ளே இருக்கும். சரீரத்துக்குள்ளே சுவாசம் வெளியே போயிடுச்சுன்னா ஆத்மா தானே வெளியே போயிடுது. அது பிறகு வேதத்தை என்ன பண்ண முடியாது. அதனால தான் குழியில் போகிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிக்கின்றார். அல்லேலூயா. குழியில் போவதுக்கு முன்பாக தியானம் பண்ணு. மரணம் உம்மை என்ன செய்யும்? பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. மரணம் என்ன? 1:8 நீ போயின்னு இருக்கும்போது அப்போ ஆண்டவர் போற்ற முடியுமா? ஏன்னா உனக்கு பாதி வேதனை உள்ள வந்து அதே கத்தின்னு ஓடுவேன். அல்லேலூயா. அப்போ ஓட கத்திட்டு போய் மூச்சு கிட்ட போயின்னு இருக்கும். புரியுங்களா? 1:8 ஏற்றிட்ட பிறகு என்ன ஆகுது? 108 108ன்னு சொன்னால் தான் புரியுது.
108 போகும்போது என்ன செய்ய முடியாதா? ஆண்டவரே போற்ற முடியாதுன்றாரு. போற்றி துதிக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணு? இப்போ நல்லா துதி ஆண்டவரே. இப்போ நல்லா என்ன இருக்கும்போதே துதிக்காமல் அதில் போனப்போ தான் நான் துதிப்பேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது? அப்போ சான்ஸ் கிடைக்காது. புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ நல்லா இருக்கிற இப்போயே துதிக்க ஆரம்பிச்சிடு. அல்லேலூயா. இப்போயே போற்று ஆண்டவர், நல்லா போற்றி புகழ். போற்றி ஆண்டவர் என்ன செய்? நேரத்தை அதிகமாக கொடு. புரியுங்களா? மாதாளம் உண்மை என்ன பண்ணாது? போற்றாது. இல்லை, துதியாது. மரணம் உம்மை போற்றாது. மரணத்தில் போகிறவங்க போற்ற மாட்டாங்க. குழியில் பாதாளத்துக்கு போகிறவங்க என்ன பண்ண முடியாது? அங்கே என்ன இல்லை, துதிக்கிற இடம் கிடையாது. பாதாளம் வேதனை இடம். அந்த வேதனைய இடத்துல போகும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோ? துதிச்சுன்னா இடத்த மாற்றுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை இடத்தை மாற்றி எங்கே கொண்டு போயிடறாரு? தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகிறாரு. அப்போ இப்போ நல்லா துதி, ஆண்டவர் நல்லா போற்று. ஆண்டவர் என்ன செய்? தியானம் பண்ணு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் என்ன பண்ணு? சுவிசேஷத்தை சொல்லு போய் மற்றவர்களுக்கு. புரியுங்களா? ஏதாவது ஒன்று சொல்லு. கறி கடைக்கு போகிறீங்களா? ஒரு வசந்த கோடியே எழுதி போய்ட்டு பையில் கொடுத்துட்டு அது கீழே வந்து என்ன பண்ணுங்க? அந்த வசந்தை எழுதி கொடுங்க. நாங்கள் இது படிங்க அப்படின்னோம். புரியுங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுவார்? கட்டாமல் படிப்பார். ஏன்னா நீ கறி வாங்கி ஆகணும்ல. அப்போது சுவிசேஷம் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. மளிகை சாமான் கிட்ட போனால் என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? ஒரு வாக்குத்தத்த போர்டு கொண்டு போய் கொடுக்கணும். ஒவ்வொரு கடைக்கு போகும்போதெல்லாம் ஒன்று எடுத்து போய் கொடுத்துட்டே இருங்க. அப்போ அந்த ஆசீர்வாதம் ஒன்று கிடைக்குது. கிடைக்குமா கிடைக்காதா? அந்த ஒரு வசனம் அந்த குடும்பத்தை என்ன பண்ணோம்? அந்த கடைக்காரனை மாற்றி அமைச்சு கடைக்கு கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து உட்கார வைப்பார். அல்லேலூயா. அப்போ ஏதாவது ஒன்று சுவிசேஷம் என்ன பண்ணோம்? அறிவிக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷம் என்ன பண்ணிடணும்? கொடுக்கணும். அப்போ நீ கற்றுக்கொண்டால் தான் செய்ய முடியும். புரியுங்களா? நீ ஒரு சீசன் ஆகணும் அப்படின்னா சும்மா ஆகிட முடியுமா? சீசனாக 3 வருஷம் கூடவே சுற்றினாங்கல்ல. புரியுங்களா? அப்போ சீசனுடைய நிலைமைக்கு நீ வரணும். அப்புறம் அந்த சீசன் என்ன செய்யணும்? ஆண்டவரை பின்பற்றணும். பின்பற்றுகிற ஒரு சீசன் என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ளணும். இயேசுவை கற்றுக்கொள்ளணும். இயேசுவை கற்றுக்கொண்டவன் அனுப்பப்பட விட வேண்டும். அப்போ அனுப்பப்படாவிட்டால் யார் போய் சொல்லுவாங்க? இதெல்லாம் யார் செய்யணும்? ஆண்டோடைய பிள்ளைங்க செய்யணும். சபை செய்யணும். நாம் தான் இதை செய்யணும். இதற்காக நம்ம ஆயத்தம் ஆகணும். 4 பேருக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடணும்? ஒரு 4 சத்தியங்களை சொல்வதுக்கு நம்ம தெளிவாகிடணும். கற்றுக்கொள்ள போய் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். புரியுங்களா? அப்போ கற்றுக்கொள்ளணும் என்ன பண்ண? அதுக்காக உட்காரணும், கேட்கணும், எழுதணும், அப்புறம் இரவு பகலை தியானிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? போய் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். தேடி வாசிக்கணும். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் சொல்லணும். இதெல்லாம் இத்தனை வேலை இருக்குது. சும்மா எடுத்தவருக்கு நேராக போய் சுவிசேஷம் நம்ம விதைக்க முடியாதுல்ல. ஒரு நல்ல வசனம் 4 வசனம் வச்சுக்கணும் விதைத்தோம்னா 5வது வசனம் நமக்கு தெரியாது. அதில் பரிபூரணம் அந்த ஆண்டவன் என்ன பண்ணுறாரு? சுவிசேஷம் அனுப்பும் போது நல்லா கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள்? வழிக்கு போகும்போது பையை கொண்டு போகாதீங்க, தடி கொண்டு போகாதீங்க, அப்புறம் என்ன கொண்டு போகுது? வஸ்திரத்தை கொண்டு போகாதீங்க. அப்புறம் என்ன சொன்னார்? இது பாதரட்சை கொண்டு போகாதீங்க. அங்கே பாத்திரவானை இருப்பான், நீ போய் பாருங்கள், அவங்கள நேசிப்பாங்க, நான் வச்சுருக்கிறேன் பாத்திரவான்வர். அப்போ நான் போகும்போது எனக்கு தடி இல்லையே, பை இல்லையே, அப்புறம் உணவு இல்லையே, உடை இல்லையே, அப்புறம் செருப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி காலத்தை ஓட்டக்கூடாது. அல்லையா? இதெல்லாம் அவர் கொடுத்துப்பார். நீ போகிறத்துல பாத்திரவான் நான் வச்சுருக்கிறேன். அப்போ நீ புறப்பட்டால் அவன்கிட்ட செய்கிறாரு. சொன்னவர் செய்யாது இருப்பாரா? செய்வார். அவர் விசுவாசிக்கிறதும் எல்லாமே கிடைக்கும். புரியுங்களா? யாரையும் நம்பி என்ன பண்ணாத, ஆண்டவரை நம்பி ஓடு. அவருக்காக நீ ஒன்றா அவர் உனக்காக ஓடிடுவார். புரியுங்களா? ஒரு சகோதரிக்குள்ளே யானை காய்ச்சலும் பன்றி காய்ச்சலும் 2 காய்ச்சலும் வந்துச்சு. புரியுங்களா? அவங்களுடைய சரீரம் அவங்களுடைய கை இந்த லெவலில் இருக்குதுன்னா அது 3 மடங்காக என்ன பண்ணிடுச்சு? யானை காய்ச்சல் எப்படி இருக்கும்? யானை கை மாதிரி ஆகிடுச்சு. தொம்பி கை மாதிரி இருக்குது கைங்க. காலெல்லாம் எப்படி இருக்குதுன்னா யானை கால் மாதிரி ஆகுது. புரியுங்களா? ஏற்கனவே அந்த லைனில் அது மாதிரி இருந்தவங்க எல்லாம் மறித்து போயின்னுட்டாங்க. கடைசி நேரத்தில் அந்த வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இந்த நிலைமை ஆயிடுச்சு, நாளைக்கு அவங்க இறந்துருவாங்க, டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
புரியுங்களா? நீங்கள் முடிஞ்சு அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் நான் என்ன பண்ணேன், ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே நுழைஞ்சேன். அந்த படுக்கைக்கு போனேன், தேடி கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சதுக்கு அவங்க அப்போ தான் நான் பார்த்து யானை காய்ச்சலாம் எப்படி இருக்குன்னு. கை வந்து இவ்வளோ கனம், காலெல்லாம் முகலாம் பெருசாகுது, கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டுக்குது. புரியுதுங்களா? ஒரு எல்லோ கலர் மாதிரி இருந்தது பாடி. புரியுதுங்களா? அப்போது அவங்கள வாயை திறக்க வச்சு பேச விட்டேன். பேசுனாங்க, லைட்டாக பேசுனாங்க. அப்போ நான் சொல்கிற வசனத்தை நீ கரெக்டாக சொல்லுமான்னேன். 1 யோவான் 1:7 இயேசுவின் ரத்தத்தை நாளே என்னை என் பாவத்தை சுத்திகரிங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1 யோவான் 1:7 வச்சு என் பாவங்களை இயேசுவே சுத்திகரின்னு கேட்டாங்க. இதை வாயினால் அறிக்கை செய்தாங்க. 2வது 1 கொரிந்தியர் 6:11 சொல்லி அவங்க ஆவியில், புரியுதுங்களா, இருக்கிற பாவங்கள் போவதற்கு இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்ய வச்சேன். உங்களுடைய ஆவியில் இருக்கிற எல்லா பாவம் போவதற்கு அப்படி இயேசு நாமத்தினாலும் ஆவினாலும் அறிக்கை செய்யுன்னு சொல்லிட்டாங்க. 3வது எபிரேயர் 10:22 படி என்னுடைய துர்மான சாட்சி நீங்கள் சுத்த ஜலத்தினாலே கழுவுங்க ஆண்டவர்னு கேட்டு சொன்னேன். என் இருதயத்தை கழுவுங்க ஆண்டவர்னு கேட்டு சொன்னேன். சுத்த மனசாட்சி, துர்மனசாட்சி நீங்கள் சுத்த மனசாட்சி உள்ளே வருவதுக்கு அவருடைய ஜலத்தினால கழுவுன்னு சொல்லி இது 3 வசனத்தை அறிக்கை செய்ய சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி திங்கட்கிழமை காலையில் நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுன்ட்டோம். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், இந்த ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க அறிக்கை செய்யிட்டு வந்தால் காலையில் அவங்க நார்மல் பாடியில் வந்துட்டாங்க. டாக்டர் வந்து பார்க்குற எப்படி தான் இது ஆச்சு, புரியுதுங்களா? அப்போ தேவனால் கூடாத காரியம். கரெக்டாக ஆவி ஆத்மாஸ்தரத்தை டச் பண்ணிட்டோம். அப்போ வசனத்தை கரெக்டாக அறிஞ்சனால்தான் அது சொல்ல முடிஞ்சது. புரியுங்களா? ஜபம் வந்து கத்தர்கிட்ட போய்க்கிற இறங்கணும், அறிக்கை தானே உள்ள பாயும். அல்லேலூயா. அப்போ பாவங்களை அறிக்கை சொல்லினேன், அக்கிரமங்களை அறிக்கை செய்ய சொல்லிட்டேன், மீறுதல் அறிக்கை செய். இது 3 அவங்கள விட்டு சரியத்தை விட்டு விலகிச்சு உடனே என்ன ஆகுது, புது பாடி மறுபடியும் கிடைக்குது. திங்கக்கிழமை அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்துட்டாங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். அப்போ சத்தியத்தை கற்றுக்கொண்டால் தான் என்ன நடக்கும், விடுதலாக்கும். அப்போ சத்தியத்தை வந்து நீ கற்றுக்கொள்ளாமல் ஒன்றும் நடக்காது. சும்மா உக்காந்துட்டு போனாலும் என்ன பண்ண முடியாது. இதுக்காக நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும், இதற்காக வைராக்கியமாக இருக்கணும். இந்த வசனத்தை உள்ளே வாங்குவதற்கு நேரத்தை செலவு பண்ணணும். புரியுங்களா? ஒரு 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 சத்தியத்தில் நீங்கள் வளர்ந்து பெருகணுன்னா அதுக்கு சும்மா வளர்ந்து பெருகுமா? ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு என்ன இருக்குது, நான் டைம் கொடுத்துருக்கிறாரு, ஆலயத்தை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு நல்ல வழி காட்டுறாரு. அல்லேலூயா. இந்த மாதிரி கிளாஸ் எடுப்பதுக்கு நமக்கு டைம் ஒதுக்கி இருக்கிறோம். என்னென்னமோக்கு ஓடுறோம், தேவையில்லாத காரியங்களை ஓடி நேரத்தை செலவு பண்ணிக்கின்னு அங்கே எங்கே அலைஞ்சு திரியிறோம். நாளெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் நம்ம நாளை எப்படி பண்ணிக்கணும், ஆண்டுடைய பாதத்தை உட்காந்து நேரத்தை அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா, புரியுங்களா, உங்களுடைய வேலை டைம் வேலைக்கு கொடுங்க. தூக்கத்தை கூட நீங்கள் எடுத்துங்க. ஒரு 2 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம், தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிகாரத்தை தியானம் பண்ணினே இருந்தீங்கன்னா, அதை வாசித்தீங்கன்னா, தியானம் பண்ணிங்கன்னா, அது உங்களுக்கு என்ன பண்ணும், வசனத்தில் வளர்றீங்க, சத்தியத்தில் வளர்றீங்க. புரியுங்களா? கர்த்தர் கரெக்டாக நடத்துவார் உங்களை. புரியுங்களா? அவர் சொல்வதுக்கு முன்னாடியே சொல்லுங்கள் ஆண்டவர்னு. புரியுங்களா? நம்ம கேட்பதுக்கு முன்னாடி என்ன கேட்க நமக்கு தெரியும். புரியுங்களா? ஏன்னா இந்த சத்தியம் என்ன பண்ண உங்களை தானாக விடுதலை ஆக்கிடுது. நீ விடுதலை ஆகும் போது 4 பேருக்கு விடுதலை வாங்கி தருவேன். நீயே கட்டப்பட்டு இருந்தால் என்ன பண்ண முடியாது, 4 பேருக்கு கட்ட வைக்க முடியாது. அதனால தான் நீ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு பலப்படு, அப்புறம் உன் சகோதரி என்ன பண்ணு, பலப்படுத்து. அப்போ பலப்படுற வேலை தான் இதுதான். அதுக்கு தான் சண்டே நீங்கள் வரீங்க, பலப்படணும். மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ண, பலப்படுத்தணும், பலப்பட்டு அவங்கள போய் பலப்படுத்தணும். இப்படி மற்றவங்களுக்கு போய் ஒரு சுவிசேஷம் அறிவித்து அவங்கள கொண்டு வரணும், ஜெபிக்கணும். கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். செய்ய 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 ஆண்டவர் உன்னோடு பேசுறது உனக்கே தெரியும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறது தெரியும். நீ எதை செய்தாலும் அதை வாய்க்க செய்வார். அப்போ உனக்கு ஒரு சந்தோஷம் ஆகுது, நான் இது சொன்னால் கரெக்டாக நடக்குது ஐயா அப்படின்னா கர்த்தர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிற. ஒரே நாளில் பைபிளை கற்றுக்குன்னு சொல்லலை. ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு சர்ச்சில் உட்காந்து. ஒரு 10 அதிகாரத்தை மாதிரி ஒரு 10 புஸ்தகம்னா உனக்கு என்ன பண்ணியிருக்கணும், நீ வாசித்துருக்கணும். புரியுங்களா? மொத்தம் 66 புஸ்தகம் இருக்குது.
அப்போ 10 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கலாம்? 66 புஸ்தகத்தை. ஒரு வருஷத்துக்கு 6 புஸ்தகத்தை நீ வாசித்திருந்தாலும், தேடி இருந்தால், தியானித்திருந்தால், அது 10 வருடங்களில் உன் சபையில் நீ எப்படி இருப்ப? நீ பரிசுத்தமாக இருப்ப. உன்னை கொண்டு 10 ஆத்மா வரும் பின்னாடி. புரியுங்களா? நீங்கள் பாருங்கள், ஒரு மரத்தில் நிறைய கனி இருந்தால் எங்கே இருக்கிற குருவிலாம் என்ன பண்ணுது? அங்கே வருது. புரியுங்களா? ஏன் வருது? கனி இருக்குது. ஆனால் அதே மரத்தில் கனி இல்லைன்னா வராது. அது மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிறவங்க கிட்ட கனி இல்லைன்னா யாருமே வரமாட்டாங்க நம்மக்கிட்ட. வருவாங்களா? ஏன்னா நீங்களே பலவீனமாக இருக்கிறீங்க. நீங்களே எங்காவது மரத்தில் கனி இருந்தால் போய் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். நம்ம ஆசைப்பட்டுக்கிறோம். நம்ம தான் கனின்னு நமக்கே தெரியாது. நம்ம தான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிற சபையில் உட்கார வச்சு ஒரு மரமாக வச்சுருக்கிறார். நமக்குள்ள என்ன வரணும்? கனி உள்ள மரமாக இருக்கணும். இந்த வருஷம் கனி கொடுக்கலன்னா கொத்தி என்ன பண்ண? எருவு போடுறது தான் இந்த வேலை. இது எருவு போட்டுனுக்குறோம். இப்போ அல்லையா? கொத்தி கொண்டு இருக்கிறோம், எருவு போட்டுனுக்குறோம். இப்போ இதை நீ கேட்டு எப்படியாவது என்ன பண்ணுவோம்? 2 மாதங்க இந்த வருஷம் முடியத்துக்கு. அதுக்குள்ளே என்ன பண்ணியிருந்தோம்? அதுக்குள்ளேயும் இந்த கொத்தி போடுறதுக்கு நேரம் கொடுக்கணும். ஐயோ கொத்தாதீங்க, எங்கள் மரம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா ஆகும், பட்டு போயிடும். திடீர்னு பட்டு போயிடும். அப்படின்னா நான் மரணம் சந்திக்கும். 10 வருஷம் நேற்றுக்கு இருப்பமா இருக்க மாட்டேன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த மரம் என்ன இல்லை? கனி கொடுக்கலை. கனி கொடாத மரம்லாம் வெட்டுண்டு அப்போ எதுக்கும் யூஸ் ஆகாது. அதனால தான் ஆண்டு சொல்கிறார், இந்த வருஷத்தை நான் என்ன பண்ணுறேன்? ஆண்டவரே கொத்தி போடுறேன். அதான் கொத்துற வேலை நடக்குது இப்போது. அல்லையா? எப்படியோ தண்ணீர் பாய்ச்சணும், கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? எருவு போடணும். அப்போ டக்கு என்ன பண்ணுது? அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கனி கொடுத்தா தான் நம்மகிட்ட 4 பேர் வருவாங்க. புரியுங்களா? அவங்க கோபப்படுறாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும்? கோபத்தை அடக்கக்கூடிய ஒரு வசனம் இருக்குது பைபிளில். புரியுங்களா? கோபத்தை அவங்கள அப்படியே என்ன பண்ணிடலாமா? கோபன்றது அப்படியே என்ன பண்ணும்? கோபத்தை அப்படியே குளிராக மாற்றணும். என்ன மாற்றணும்? குளிராக மாற்றத்துக்கு ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனம்? அவங்களுக்கெல்லாம் அந்த சுபாவம் வந்தால் எப்படிப்பட்ட கோபக்காரையும் என்ன பண்ணிடலாமா? குளிராக மாற்றி விட்ருவாங்களாம். அது என்ன வசனம்? யார் சொல்கிறது? நீங்கள் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். கோபத்தை குளிராக மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? நீங்கள் கோபப்படாத அவங்கள குளிராக மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? உனக்கு அன்பு செலுத்தின. வேற நீதிமொழிகள் 17:27. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். அல்லேலூயா. ஒரு விவேகி இருந்தால் என்ன செய்வாங்க? அவங்க குளிர்ந்த மனமுள்ளவங்களாக இருப்பாங்க. அவனுக்குள்ள குளிர்ந்த மனம் இல்லைன்னா மற்றவங்க என்ன பண்ணிவிடுவான்? எவ்வளோ கோபப்பட்ட குளிர் வச்சுடுவாங்க. அல்லேலூயா. அறிவாளி என்ன பண்ணுவாரா? தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இது நமக்கு தெரியணும். தெரியக்கூடாதா? சொல்லுங்க. நீ அறிவாளியாக இருந்தால் தன் வார்த்தைகளை அடக்குவான், விவேகி என்ன பண்ணுவான்? அப்போ யாரை அடக்குவான்? அறிவாளி தன் வார்த்தைகளை வைத்து மற்றவங்களை அடக்கிறதுக்கும் சரியான அவனை குளிர்ந்த மனவளாக மாற்றுறதுக்கு இவன் விவேகியாக இருக்கிறான். அல்லேலூயா. நீ விவேகம் இருந்தால் மற்றவருடைய மனதை என்ன பண்ணிடலாம்? குளிர பண்ணலாம். அவன் எவ்வளோ கோவப்பட்டாலும், எரிச்சலாக இருந்தாலும், உக்கரமாக இருந்தாலும் ஒரே வார்த்தையிலே டெம்பரேச்சர் டவுன் ஆகிடும். அல்லேலூயா. ஐயில் போய் நிற்பாங்க. அவன் பார்த்து ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, தான் சொல்லுவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க? அது 100 இருக்கிற டிகிரி எங்கே வந்துடுது? 0 கூடேந்து விடும். வருதா இல்லையா? சில நேரத்தில் அவ்வளோ டென்ஷனாக இருப்பாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை பேசுவாங்க, அமைதியாகிடுவாங்க. அதை விட்டு அவங்க பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு விவேகியாக இருக்கணும். விவேகமாக பேசணுன்னா எப்போ என்ன பேசணும்னு நமக்கு தெரியணும். கணவனை திட்டுறவராக இருக்கலாம், கணவன் அடிக்கிறவராக இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் முரட்டாட்டமாக இருக்கலாம். புரியுங்களா? அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரே வார்த்தையில் அவர் என்ன பண்ண முடியாது? மனசு குளிராயிடும். அந்த மாதிரி வார்த்தை உங்கள்கிட்ட கொடுப்பார் ஆண்டவர். அவர் அமைதியாக போய் உட்காந்துப்ப, மனைவி கரெக்டாக சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது, நான் தான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணோம்? ஆண்டு மறுபடியும் உணர்த்துவார். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய இருதயத்தை நம்முடைய விவேகமாக வாழத்தை கற்றுக்கணும். புரியுங்களா? இதெல்லாம் சும்மா வருமா? அப்போ வசனம் இல்லாத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புரியுங்களா? கோபக்காரனுக்கு என்ன செய்யாத? துணையாகாதே. கோபக்காரங்க என்ன இருக்கக்கூடாது? துணையாகாதே. அல்லேலூயா.
ஏன்னா கோபக்காரன் என்ன செய்வான், நீ துணையாங்கன்னா அவன் அடி வாங்குறதுல இவங்க அடி வாங்குவாங்க. புரியுதுங்களா? அவர் நல்லா அடி வாங்காத தப்பிப்பார். ஆனால் கூட போகிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய அடி வாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், கோபம் கண்ணுக்கு துணையாகாது. கோபம் கண்டாலும் பாவம் செய்யுது. அப்படின்னா என்ன, கோபம் கொள்ளணும். ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு இடத்துல 3 விதமான கோபம் இருக்கிறது பைபிளில். எத்தனை கோபம்? என்னென்ன கோபம் இருக்குது? அது கோபம் வளர்ச்சி குறிக்குது. கோபம், கடுங்கோபம், உக்கிரம். ஆனால் கோபம் 3 பிரகாரமாக இருக்குது. என்னென்ன கோபம்? 1 தேவ கோபம், 2 மனசு கோபம், 3வது பிசாசு கோபம். அல்லேலூயா. தேவ கோபம் எதுக்கு? ஒருத்தருக்குள்ளே தேவ கோபம் இருக்குதுன்னா எப்படி இருப்பாங்க அவங்க? உங்கள்கிட்ட தேவ கோபம் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அதாவது ஒருத்தர் லேட்டாக வந்தானே, ஏமா லேட்டாக வந்து கரெக்டாக கேட்பாங்க. புரியுதுங்களா? பைபிள் படிக்கலாம், பைபிள் ஏன் படிக்கல கேட்பாங்க. புரியுங்களா? ஏமா ஆராதனை நேரத்தில் இது ஏதோ பார்த்துனுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பாரு, ஆண்டவர் துதித்து பாடணும். ஏன் அப்படின்னா அதான் தேவன். அப்போது ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக இருப்பதுக்கு தேவ கோபப்படுறது நல்லது. தேவனுடைய ஆலயத்தை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அசுசியாக மாற்றிருக்கிறாங்க. புரியுங்களா? ஒரு கல்லர் கோகையாக மாற்றிட்டாங்க. இப்போ இயேசு பார்த்துட்டு வியாபாரம் பண்ணுங்க, எனக்கு 2 புறா கொடுங்க சாப்பிட்றதுக்கு அவனு கேட்டார். இல்லை 4 முட்டை கொடுங்க, பரவாயில்ல, சர்ச்சில் என்ன பண்ணுங்க, நீங்கள் நல்லா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டார்? ஒரு சவுக்கு உண்டு பண்ணி அப்பயே என்ன பண்ணார், கடையெல்லாம் தள்ளி போட்டு எல்லாத்தையும் அடித்து எல்லாம் விரட்டினார். ஏன்னா இது பிதாவின் வீடு, உங்களுக்கு தெரியாது அப்படின்றாரு. பிதாவின் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி எத்தனையோ ஆலயங்களுக்குள்ளே வியாபாரம் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த வசனம் தான் என்ன பண்ணோம், எடுத்துக்கொள்ளுங்க பாண்டு. வசனத்தை விட்டுட்டாங்க, இன்னைக்கு தேவையில்லாதான் நடந்துருக்குது. ஆலயம் எதுக்கு இருக்குது? தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்வதுக்கு தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் எதுக்காகனா, ஒரு ஆலயத்துக்கு தேவன் எதுக்கு வச்சுருக்கிறான்னா, நம்ம பரிசுத்தமாகிற இடம், நம்ம கற்றுக்கொள்கிற இடம். தேவனுடைய ஆலயத்தில் நம்ம வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிற இடம். தேவனுடைய ஆலயம் எதுக்குன்னா, நமக்கு நல்லது கெட்டதுக்காக எல்லா வழிவசத்தை திறப்பது இடம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயம் இல்லாத செய்ய முடியாது. அதுக்கு தான் ஒரு மேய்ப்பர் ஆண்டு வச்சுட்டார். உன் வாழ்க்கையில் இது அனுதினம் நடக்கணும்னா, நன்மை நடக்கணும்னா தேவனுடைய ஆலயத்தை விட்டுறக்கூடாது. கிளாஸும் சொல்கிறாங்க இல்லையோ, டைம் கொடுத்துட்டா எல்லாத்தையும் வேலையை விட்டுட்டு என்ன பண்ணிடணும், டைம் கொடுத்தாச்சு, நீங்கள் மாலை 6 மணிக்கு வாங்கன்னா என்ன பண்ணோம், 5:45 வந்து உள்ளே உட்காரணும். நம்ம என்ன பண்ணுறோம், 8 மணி தான் கிளம்புறோம் வீட்டிலேருந்து. புரியுதுங்களா? அதில் முந்தி கொள்ளணும். ஆணுடைய வேலை என்ன பண்ண எல்லாத்திலையும். அப்போ கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய இடத்துக்கு நீங்கள் ஓடி வரனா கர்த்தர் என்ன செய்வார், உங்கள் வீட்டை அவர் பாதுகாப்பார். புரியுங்களா? 8 மணிக்கு திருடம் வரத்துக்கு அவன் பிளான் போட்டிருப்பான். நீ 6 மணிக்கு இங்கே வந்துட்டேன், இப்போ 2 மணி நேரம் அவனுக்கு என்ன ஆகும், திருடம் வருவானா வரமாட்டானா? நீ ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தாச்சு, 8 மணிக்கு திருடம் வரத்துக்கு ரெடியாக இருந்தான், நீ வீட்டை விட்டு வந்துருக்கீங்க. இப்போ திருடம் வந்து வீட்டில் திருடுவான திருட மாட்டானா? ஏன்? அது தூதர்களை கட்டளையிடுவார். புரியுதுங்களா? என்ன பண்ணுவார், அந்த வீட்டில் தூதரை கட்டளையிடுப்பார் அவங்க மனைவி பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு. நீ இங்கே வந்துட்டீங்க, முடிஞ்சு போகிற வரைக்கும் கர்த்தர் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். விசுவாசம் இருக்கணும். ஐயோ எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஆயா என்ன சொல்லுவாங்கன்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. நீங்கள் உட்காந்துருக்கிற கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். மருத்துவர்கள் அணங்கம் பண்ணட்டும், நீ என் பின்னாடி வான்றாரு. அல்லேலூயா. அப்போ அவருக்காக நீ வந்தனா அவர் இறங்கி அவர் வேலையை செய்வார். புரியுங்களா? வராதவர்களுக்கே வேலை செய்யும்போது வந்தவர்களுக்கு வேலை செய்ய மாட்டாரா? கட்டாமல் செய்வார். அவருடைய பாதத்தை யார் பிடிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நிறையா நன்மைகளை வந்து கொட்டும். நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக உங்களோட நெருங்கி வரும். புரியுங்களா? ஆண்டவரை ருசிக்க 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 புரியுங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய வந்துடும். அதனால தான் வேதத்தை ருசின்றாரு. ருசிக்கிறது வசனம் தான் ருசிக்கணும். ஒரு ஆப்பிள் இருக்குது, அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆப்பிள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம்னா ஆண்டவர் நமக்கு புசிப்பதுக்கு அந்த டேஸ்ட்டை உருவாக்கி வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் காரணம். புரியுங்களா? அந்த ஆப்பிளை அவர் எப்படி உண்டாக்குனாரு, நம்ம ருசித்து ரசித்து என்ன பண்ணுமா
புசிக்கிறதுக்காக அந்த ஆப்பிளை உண்டாக்கினார். புரியுங்களா? அப்போது ஆப்பிளே இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் அவர் வார்த்தை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும். நம்ம வார்த்தையை விட்டுட்டு ஆப்பிளை மட்டும் சாப்பிட்டு ஓடிடுறோம். ஆப்பிள் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் அவர் வார்த்தை நல்லா இருக்குது என்ன சொல்கிறோமா? பாருங்கள், இந்த ஆப்பிள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் இயேசு எவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பேன்னு சொல்கிறோமா? ஆப்பிள் மட்டும் 10 பேருக்கு சொல்லிடுறோம், டேஸ்ட் ஆகுதுன்னு, போய் வாங்கிட்டு ஒரு 2 கிலோ அப்படின்னு. ஆனால் இயேசு அதை உண்டாக்குனவர் எவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பார். அதை கர்த்தரை என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கள். அந்த வசனம் எங்கே இருக்குது? அது எங்கே இருக்குது? சங்கீதம் 34 8வது வசனம் ஐயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அப்போ அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை என்ன பண்ணுங்க, நல்லவர் என்பதை ருசித்து நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாம். அப்போது கர்த்தரை என்ன பண்ணோம், ருசித்து பார்க்கணும். நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ எதோ ருசிக்கிறோம், ஏன் கர்த்தரை ருசிக்கிறது இல்லைன்னா அவர் வார்த்தை தான் ருசிக்கணும். ருசித்து வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்பத்தை உண்டாக்கினே இருக்கும், சமாதான சந்தோஷம் வந்துனே இருக்கும். அதனால தான் ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ணோம், ருசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுன்னா அந்த வசனத்தை நீ கவனிக்க அப்படியே என்ன பண்ணோம், உங்களுக்குள்ளே அப்படியே உங்களுக்குள்ள வளர்ச்சி அடைவீங்க. ஏன்னா ஒரு ஏதாவது ஒன்று ருசித்து சாப்பிடும்போது அவ்வளோ இன்பமாக இருக்கும்போது அப்போ ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் வாசி எப்படி இருக்கும், அப்படியே மன மகிழ்ச்சி வரும். கட்டு தானாக உடையும், இடுப்பு வலி தானாக போயிடும், மூட்டு வலி தானாக போகும், கண்ணில் இருக்கிற வலி போயிடும், முதுகு வலி போயிடும். உன் சரீரத்தில் என்ன இருந்தாலும் என்ன பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக விடுதலை அடைஞ்சிருவீங்க. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து கர்த்தரை ருசிக்கணும். சங்கீதம் 19 வாங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை அது என்ன பண்ணுது, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. புரியுங்களா? அப்போ கர்த்தருடைய வேத குறைவற்றதும் ஆத்மா என்ன பண்ணிடுது, உயிர்ப்பிக்கிறது வேலை செய்யுது. அதனால தான் ஆத்மாவுக்கு வேதம் அதிகமாக வேணும். புரியுங்களா? நிறைய ஆத்மாவுக்கு என்ன பண்ணோம், சரீரத்துக்கு 3 வேளை சாப்பிட்றோம், ஆனால் ஆத்மாவுக்கு என்ன பண்ண முடியாது. வேதம் மட்டும் தான் நமக்கு பலனு. வசனம் நல்லா யார் வாசிக்கிறா அவங்க ஆத்மா நல்லா இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ கவலை வந்தாலுங்க கவலைப்பட மாட்டாங்க, எவ்வளோ வேதனை வந்தாலும் வேதனைப்பட மாட்டாங்க, எவ்வளோ விதமான பயம் வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா வேதம் உங்களுக்கு எங்கே இருக்குது, ஆத்மாவில் இருக்கிறது. அது பேசினே இருக்கும். பயப்படாதமா, கலங்காதே, உன் பிள்ளை குறித்து கவலைப்படாத. ஐயோ என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலையே, நீ ஏன் கவலைப்படுற, நான் அதை நிறைவேற்றுவார். ஏன் சொல்லுவார், அந்த வசனம் இருக்குது, நான் அதை என்ன பண்ணிவிடுவேன், நிறைவேற்றுவேன். புரியுங்களா? ஏன்னா அவருடைய வசனங்கள் குறைவற்றதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதமாக இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை உனக்குள்ளே இருக்கும்போது அது எல்லா வேலையும் உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. எங்கெல்லாம் வசனம் உள்ள போதோ அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆத்மாவுக்கு பஸ்ஸில் வசனம் உள்ளே போகணும். இப்போ உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சிங்களா, அந்த வியாதி எங்கேருந்து வந்தது இல்லை, சரீரத்தில் வேதம் வருதுன்னா வியாதி வருதுன்னா ஃபஸ்ட்டு அந்த வியாதி எங்கேருந்து வந்ததுன்னா ஆத்மாலேருந்து தான் வந்தது. எங்கேருந்து வந்தது? ஆமாம், ஆத்மாவில் எங்கேருந்து வந்ததுன்னா ஆவினால வந்தது. என்னது? ஆவினால எங்கே வந்ததுன்னா அசுத்தாவிலேருந்து வந்தது. எங்கேருந்து வந்தது? அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே பூந்துச்சு. புரியுங்களா? அவன் டாக்டராக கூட இருக்கலாம், அவர்கிட்ட போனால் உனக்கு கேன்சருன்றுவாங்க. டக்குன்னு என்னன்றாங்க, கேன்சரே இருக்காது, கேன்சர்னு சொல்லிவிடுவாங்க. நீ என்ன பண்ணுவேன், இப்போ அவர் டைரெக்டாக சொன்னாரா இல்லையா, சொல்லிட்டாரு. அவர் டாக்டர் தான், ஆனால் அறியாமல் என்ன பண்ணிடு, பிசாசார் பயன்படுத்த முடியுமா, முடியாதா? முடியும். புரியுங்களா? நல்ல டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அது சொல்ல மாட்டாங்க. புரியுங்களா? இப்போ எகிப்தில் இருக்கிற எகிப்து டாக்டர்லாம் வந்தாங்க. என்ன வந்தாங்க? எகிப்தில் டாக்டருங்க இருந்தாங்க. அப்போது எகிப்தில் பார்வோன் சொன்னார், இந்த கிறிஸ்துவங்களுக்குள்ளே எவ்வளோ பேர் பெண்களுக்குள்ளே குழந்தை இருக்குதோ என்ன பண்ணிவிடுங்க, அழைச்சிடுங்க சொன்னார். ஆண் குழந்தைகளை என்ன செய்ய
கருவில் இருக்கும்போது அழைச்சி சொல்கிறாரு இல்லை நம்ம அந்த பிரசவம் ஆக்கும்போது போகும்போது என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைங்களாம் அந்த பிரசவத்துக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க ஆண் குழந்தைலாம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே நல்ல டாக்டராக இருந்தானே ஆயிடுச்சு. அதை வளர விட்டாங்க, அடிக்கலை. அப்போ அவர் கேட்குறாரு, நாங்கள் எப்படி இந்த வேலையை செய்ய முடியும்? அப்போ டாக்டருக்கு உள்ளத்தில் பிசாசு வர முடியுமா? வர முடியாதா? வரும். அதனால தான் ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் பிள்ளைங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த டாக்டருக்கு ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ டாக்டருக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பாரு. அப்புறம் அவர் கரெக்டான மாத்திரை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் விசுவாசம் வளர்ந்து வர வரைக்கும் டாக்டருடைய கண்ணில் கூட என்ன பண்ணுறது? ஆண்டவர் தயவு உண்டாக்கிடுவார். உண்டாக்குற இல்லையா? அப்போ ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறீங்கன்னா அந்த ஆப்ரேஷனில் எத்தனை டாக்டர் வேலை செய்யணும், அத்தனை பேருக்கு என்ன இருக்கணும்? சத்துரு உள்ளே பூந்துடாதபடி ஜெபம் பண்ணணும். புரியுங்களா? அப்போது சாத்தான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் அந்த டாக்டரில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். இல்லைன்னா அங்கேருந்து உயிர் போகிறதுக்கு பிளான் இருக்குது. உயிரை எடுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? 4 சைடு வருவான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணினே இருந்தோம்னா கர்த்தர் அங்கங்கே என்ன பண்ண விடுவிச்சினே வருவார். புரியுங்களா? ஏன்னா ஜெபம் என்பது தேவனுக்கு கற்றுட்டு போயிட்டு தேவன் என்ன பண்ண உதவிகள் செய்ய ஆரம்பிக்கும். டாக்டருடைய கண்களில் உதவிகள் உண்டாக்குவார். மனுஷனுடைய கண்ணில் தயவு உண்டாக்குவார். நர்ஸுடைய கண்ணில் தயவு உண்டாக்குவார். இப்போ சத்துரு எந்த வழியிலான்னு வரமாட்டானா? புரியுங்களா? வேதத்தில் தாவீதின் வழியாக வந்துட்டான் பிசாசு. புரியுங்களா? தாவீது பாவம் செய்வதுக்கு யார் காரணமாக இருந்தது? ஒரு அசுத்தாவி காரணமாக இருந்தது. அல்லேலூயா. ஒரு விபச்சார ஆவி அவனுக்குள்ளே பூந்துக்குச்சு. அப்புறம் அவன் விபச்சாரம் பண்ணிட்டான். ஏன் சொல்ல வரேன்னா, பிசாசு தந்திரமுள்ளவன், ஏமாற்றுகிறவன், திருடுகிறவன். புரியுங்களா? பிசாசு திருடவும் கொல்லவும் அடிக்கணும். இந்த 3 தான் அவனுடைய பிளான். அவனுடைய அஸ்திபாரம் என்னது? திருடணும், கொல்லணும், அடிக்கணும். இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் எதை திருடுவான்? ஆத்மாவை திருடுவான். வேறு எதுமா திருடுவான்? ஆத்மா திருடுறதுக்கு 3 வழி இருக்குது அவங்ககிட்ட. ஒன்று திருடுற வேலை, கொல்ற வேலை, அடிக்கிற வேலை. அப்போ திருடுறானே எதை திருடுவான்? ஆத்மா அழிக்கணும். அப்போ எதை திருடுவான்? அதாவது ஃபஸ்ட்டு அவன் திருடுறது எதுன்னா, இந்த ஆத்மாவுக்கு போக வேண்டியது வசனம், உயிர்ப்பிக்கிறது தான் வசனம். இந்த வசனத்தை வாசிக்காதபடி தடுத்துருவான். அதான் வசனத்தை ஆத்மா உயிர்ப்பிக்குது. இந்த வசனம் உள்ளே போகாதபடிக்கு இதை வாசிக்காத, இது தியானிக்காத, இது ஆராயாத, இதுக்கு நேரம் கொடுக்காத என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமாக வசனத்தை வேதத்தை கையிலேருந்து தூரம் எடுத்துன்னு போயிடுவான். ரெண்டாவது எதை வச்சுடுவான்? ரெண்டாவது என்ன திருடுவான்? உன்னுடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரத்தெல்லாம் திருடுவான். பர்த்துகோ இன்னைக்கு உடம்பு சரியில்லை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க? பாஸ்டாக கேட்குறாங்க, ஏமா வரலன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஏதாவது சொல்கிறதுக்கு சாக்கு இருக்குதுல்ல, அது எதாவது ஒன்று பயன்படுத்தி சொல்லுவான். அதுக்கடுத்தது என்ன திருடுவான்? உன் ஜப நேரத்தை திருடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக உன் ஜபத்தை பண்ணுற நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருடி அந்த நேரத்தை ஜபம் பண்ணாதே பண்ணி விட்ருவான். அப்புறம் ஜபம் ஸ்டாப் ஆன பிறகு உள்ளே பூந்துற வேலை செய்வான். உள்ளே பூந்து கொல்லுவான். புரியுங்களா? அப்போ எப்படி கொல்லுவான்? கடன் தொல்லை கொண்டு வந்துடுவான். அதே ஏசு கடன் 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 பிள்ளைங்களுடைய பலவீனத்தை கொண்டு வந்துடுவான். தேவையில்லாத காரணம் உள்ளே கொண்டு வந்து கொல்ல ஆரம்பிப்பான். ஆத்மா என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கிற இடத்துல கொல்லுது. கொல்லப்படும் போதுனா எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும். அப்புறம் தான் என்ன செய்வான்? அந்த ஆத்மாவை அழிச்சிடுவான். எடுத்த பிறகு ஆத்மா அடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன் வேலை என்ன பண்ணுவான்? ஒரு கட்டையில் ஒரு கதவில் செல் அடிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்கம்மா. ஒரு சுவரில் ஒரு கதவில் செல் அடிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உங்கள் கதவில் செல் அடிக்குது, என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, அடுத்த வருஷம் நம்ம க்ளீன் பண்ணி அப்படின்னுவோம், உடனே அடிச்சிடணும். அப்போது அந்த செல்லு ஏன் உடனே அடிக்கிறோம்? ஆனால் இல்லை, அந்த வீட்டுக்கே கதவு தான் முக்கியம். ஆனால் அது கதவில் செல் அடிக்குன்னு சொல்லிவிட்டு பரவாயில்லைங்க செல்லு கொண்டாலும் கதவு என்ன பண்ணிட்டோம்? அழகாக இருக்குது, அப்படியே மூடினே வருது, விட்டெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு விடுமா? அது மாதிரி பிசாசும் நம்முடைய ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக செல் அடி வைப்பான்.
நம்ம கொஞ்சம் அப்படி செல் ஏறும்போதே நம்ம இதை க்ளீன் பண்ணுறோமா, அதை காட்டிலும் இதை அதிகமாக க்ளீன் பண்ணணும். ஐயோ நான் ஜெபம் பண்ணாத விட்டுட்டேனே, நான் வந்து வேதத்தை வாசிக்க மறந்துட்டேனே, நான் ஆலயத்துக்கு போகிறது விட்டுட்டேனே, நான் வந்து உபவாசம் போக முடியலையே, அதுக்கு போனனுமே, நான் வந்து இரவு ஜெபத்துக்கு போகலையே, நான் வந்து என்ன பண்ணல சபையில் நடக்கிற பைபிள் கிளாஸ் போகலன்னு இதுக்கெல்லாம் நேரத்தை நிறைய கொடுத்துட்டு ஓடியாந்துருந்தீங்கன்னா நான் ஆத்துமா தப்பிக்குது. அப்போ திருடவும் கொல்லவும், அப்போ ஒன்று என்ன செய்வான், அழிச்சினே வருவான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.